for giving me a wonderful opportunity to come back here again and preach. இந்த இடத்துல மீண்டுமாய் கர்த்தர் என்னை கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நான் நன்றி சொல்கிறேன். I thank pastor's family also. பாஸ்டருடைய குடும்பத்துக்காக நான் நன்றி சொல்கிறேன். I thank you all. உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். Amen. Last year how many of you were blessed? கடைசி முறை வந்தவர்கள் எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? Amen. I believe this year more God is going to speak to us more. இந்த ஆண்டு இன்னும் அதிகமாய் பேச போகிறார். Amen. I just have a short word to share and we are going to pray. ஒரு சுருக்கமான வார்த்தை உங்கள் மத்தியில நான் சொல்ல போகிறேன். Amen. I'm not going to preach a long sermon. பெரிய சர்மன் உங்களோடு கூட நான் பேச போவதில்லை. Tomorrow we are going to celebrate the 9th year, no? நாளைக்கு நம்ம 9ஆம் ஆண்டு விழாவை நம்ம சபையின் ஆண்டு விழாவை கொண்டாட போகிறோம். Amen. Touch your neighbors and say 9th year. Wow. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க தொட்டு 9th year. 9th year. Amen. 9th year. 9th year. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க 9th year. Amen. 9th year anniversary. 9th year. Hallelujah. Amen. 9th year. 9th year. Always a blessing. Amen. 9th year is always a blessing. Amen. அது ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு. Because according to this world, இந்த உலகத்தின்படி a baby can only stay up to 9 months in the womb. குழந்தை 9 மாசம் தான் உள்ள இருக்கணும். After that it will come out. Amen. 9 மாசம் முடிந்த உடனே அது வெளியே வந்துதான் ஆக I வேண்டும். believe the 9th year everything God has kept inside this church, let it come out in the name of Jesus. ஆமென். இதுவரைக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் வெளிக்கொண்டு வர போகிற காலமா இருக்க போகிறது. Amen. How many of you people believe God is going to bring it out in the name of Jesus? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் அவருடைய வல்லமை நிமித்தமாய் கொண்டு வர Let போகிறார்? this 9th year be a year where God brings out everything which is hidden in the name of Jesus. ஹalleluya. இந்த 9வது வருடத்திலே எதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் வெளிக்கொண்டு வரும்படியா நாங்கள் கேட்கிறோம். Amen. Let it come out in your life, in your business, in your job, in your family, in your ministry, everything which is hidden, let it come out in the name of Jesus. உங்க Amen. குடும்பத்திலே உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஊழியத்திலே உங்களுடைய பிசினஸ்ல எதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கோ எல்லாம் வெளிவர போகிற ஒரு ஆண்டு. Amen. ஹalleluya. Amen. It does not mean it was not growing, it was growing inside. அது வளரவில்லை என்ற அர்த்தம் இல்லை. அது மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. It was growing inside, nobody was seeing it. அது வளர்ந்து கொண்டிருக்கிற காலங்களை ஒருவரும் பார்க்க கூடாமல் இருந்தது. God was hiding it inside. தேவன் அதை மறைத்து உருவாக்கி கொண்டிருந்தார். Amen. Because sometimes when God brings out early, we cannot digest what others are going to do. அந்த காலகட்டத்துக்கு முன்பாக அது வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கும். ஆனால் அது நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது. But at the right time. சரியான நேரத்தில். At the right time. அந்த சரியான நேரத்தில். God knows when you're powerful, when you're strong enough. தேவனுக்கு தெரியும் நீங்க பலம் உள்ளவர்களா எப்பொழுது நீங்க அதை பிரசவிக்க முடியும் என்று தேவனுக்கு தெரியும். When you can go against every enemies and still stand strong, God will bring you out at the right time. நீங்க இருக்கக்கூடிய எல்லா யுத்தங்களையும் மேற்கொண்டு எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு நிற்கும்போது நேரடியாக சரியான நேரத்தில் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். Amen. Touch your neighbor and say 9th year is the right time. பக்கத்துல பார்த்து தொட்டு சொல்லுங்க 9வது ஆண்டு சரியான ஆண்டு. 9th year is the right time. 9வது ஆண்டு தான் சரியான நேரம். 9th year God is going to bring you out in the name of Jesus. 9வது ஆண்டு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போகிற ஆண்டு. Amen. Yes. So next 45 minutes. அடுத்த 45 நிமிடம். Amen. Don't worry about taking down notes and all. நோட்ஸ் எடுக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டாம். Amen. I'm not going to preach. I'm not going to teach. நான் பெரிய பிரசங்கமோ உபதேசமோ உங்களுக்கு கொடுக்க போறதில்லை. It's going to be prophetic. ஒரு prophetic மாலையாக இருக்க போகிறது. More than you write down, you can move your hands like this. Amen. நீங்க எழுதுறதை விட நல்ல கரங்களை தட்டி நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நேரமா இருக்க போகுது. You can just make some move. Amen. ஏதாவது ஒரு உந்து தள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். Amen. ஆமென். You're not clapping to encourage me. You're not clapping to encourage me. நீங்க கை தட்டுவது என்னை உற்சாகப்படுத்துவதற்காக அல்லவே அல்ல. Not clapping to encourage pastor. நீங்க கை தட்டுவது என்னை போதகரை உற்சாகப்படுத்துவதற்காக அல்ல. When you clap hands, what does it shows? நீங்க கையை தட்டும்போது என்ன சொல்லுது அது? Amen. All glory goes to God. தேவனுக்கே சகல மகிமையும் எல்லா மகிமையும் All போகிறது. glory goes to God. நீங்க கையை தட்டும் போதெல்லாம் மகிமை தேவனுக்கு போகிறது. Amen. When you clap your hands, it says, "This is not my story. This is His glory." கரங்களை தட்டும்போது என்னுடைய மகிமை இல்ல அவருடைய மகிமை, அவருடைய மகிமைக்காக. It shows that God is still moving in my life. அது எனக்கு என்ன புரிகிறது? தேவன் என் வாழ்க்கையில் இன்னுமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். That's what Bible says. When they shouted out loud, the Jericho fell down. அவர்கள் கத்தி கோஷமிட்டபோது எரிகோ மதில் கீழே விழுந்தது. There is a power in your voice, there is a power in noise, there is a power whenever we give something for the Lord loudly, things will fall which is against you. ஆமென். தேவனுக்கு நீங்க உரத்த சத்தத்தோடு கரகோஷமோ அல்லது நீங்க தேவனை மகிமைப்படுத்தி துதிப்பதோ ஒரு சத்தத்தோடு செய்யும்போது அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வர காரியமாக இருக்க போகிறது. Amen. Judges chapter 6 12 to 16. 6ஆம் அதிகாரம் 6th chapter 12 to 16. 6ஆம் அதிகாரம் 12 இருந்து 16 முடிக்க. If you have taken your books, Judges 6 12 to 16. 6ஆம் அதிகாரம்
12 இருந்து 16 வசனம் முடிக்க. Amen. We are going to read it together. நாம் எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். Are you ready to read? படிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? Amen. If you have not yet opened Judges still, இன்னும் நீங்க ஓபன் பண்ணலனா வேதாகமத்தை, come to stage, I will pray for you. நீங்க வாங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். 9 years still searching where is Judges. 9 வருஷம் இன்னும் நியாயாதிபதிகள் புத்தகத்தை தேடுறீங்க. You don't come out, you be there only in the womb. வேண்டாம், நீங்க அங்கேயே இருங்க. Amen. You don't come out of the womb, you be in the womb. நீங்க வந்து கருவை விட்டு வெளியே வர வேண்டாம், அங்கேயே இருங்க. Judges you don't know. Soon, amen. Let's all open Judges. நியாயாதிபதிகள் தெரியலையா? எல்லாம் ஓபன் பண்ணுவோம். Amen. We are going to read together. நாம் சேர்ந்து படிக்க போகிறோம். On the count of 3. ரெடி? 1 2 3. Yes. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றார். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். Amen. Can we read it again? Can we read the 6th verse, 16th verse again? 6வது வசனமும் 16வது வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போம். 16th we'll read it together first. 16ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். Again 1 2 3. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பி என்றார். Touch your neighbor and say, surely the Lord is going to be with you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார். Amen. When I read this word only, I feel some confidence in my heart. இதை படிக்கும்போது தான் எனக்குள்ளே ஒரு உற்சாகமான நம்பிக்கை உருவாகுறதை நான் பார்க்கிறேன். Surely I will be with you. நிச்சயமாய் நான் உங்களோடு கூட இருப்பேன். Surely I will be with you. நிச்சயமாய் நான் உங்களோடு கூட இருப்பேன். How many of you say, Lord, thank you for being with me? ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. Surely I will be with you. நான் நிச்சயமாக உங்களோடு கூட இருப்பேன். I'm already prophesying to you. நான் ஏற்கனவே உங்களுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறேன். Surely I will be with you. நிச்சயமாய் உங்களோடு கூட இருப்பேன். Surely I'll be with you. நிச்சயமாய் உங்களோடு கூட இருப்பேன். I don't know how many are against you. யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா இருக்காங்க எங்களுக்கு தெரியாது. But this fight, I know in this fight enemy is more powerful than you. ஒருவேளை பிசாசு உங்களுக்கு எதிராக அதிக பலத்தோடு இருக்கிறது போல இருக்கலாம். But in this fight, இந்த யுத்தத்திலே I'll make it equal. நான் அதை சரிசமமாக்குவேன். I'll make it equal. அதை நான் சரிசமமாக்குவேன். Because Bible says, வேதம் சொல்லுகிறது, if the Lord fights for you, தேவன் நமக்காக யுத்தம் பண்ணினார், who can stand against you? யார் நமக்கு எதிராக இருக்க முடியும்? Amen. Hallelujah. Amen. Few things what I want to share and what the Lord just put into my heart. சில காரியங்களை தேவன் என் இருதயத்திலே போட்டதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். This is the book of Judges. இது நியாயாதிபதிகள் புத்தகம். And first time we are hearing about a new character called Gideon. நம்ம புதிதாக ஒரு நபரை குறித்து நாம் இதிலே பார்க்கிறோம். அவர் பெயர் கிதியோன். And I think we can all relate with Gideon. நாம எல்லாரும் கிதியோனுடைய வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது நம்ம அதிலே ரிலேட் பண்ணி கொள்ளலாம். What did Gideon say? கிதியோன் என்ன சொன்னாரு? Lord, ஆண்டவரே, I'm not that good. நான் அவ்வளோ சாமர்த்தியசாலி இல்ல. I'm from the smallest house. நான் ஒரு சின்ன வீட்டிலிருந்து உருவாக்கப்பட்டவன். I'm the least selected one. நான் வந்து ரொம்ப தாழ்மையான ஒரு கோத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். Gideon had already measured who he is. கிதியோனுடைய வாழ்க்கையில அவன் யார் என்பதை அவன் ஏற்கனவே அளக்க தொடங்கினான். I mean, touch your neighbor and say, we all are measured. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து தொட்டு சொல்லுங்க, நம்ம எல்லாரும் சில வகையில நம்மள அளக்க தொடங்குறோம். Amen. We are measured from the birth only. நாம வளர்ற நாட்களிலிருந்தே நம்ம அளக்கப்பட்டிருக்கிறோம். When we come out of mother's womb only, நாம வெளியில வயிற்றிலிருந்து வெளியில வரும்போது doctor will write, டாக்டர் எழுதுவாரு 4.5 kg. நான் 4.5 kg. Measurement is already done. Measurement is already done. ஏற்கனவே அந்த காரியங்கள் செய்யப்பட்டாயிற்று. This much feet tall, this much weight. இவ்வளவு வெயிட், இவ்வளவு லென்த், இவ்வளவு காரியங்கள் என்று சொல்லி மெஷர் பண்ணப்பட்டது. I still remember one story what my mom said. ஒரு கதை எங்க அம்மா சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு.
we are three. I have two younger siblings. எனக்கு ரெண்டு சகோதரிகள் உண்டு. I was the first born. நான் தான் முதலாய் பிறந்தவன். Second, I have a sister. அடுத்து எனக்கு ஒரு தங்கச்சி உண்டு. We both were cesareans. நாங்க ரெண்டு பேருமே சிசேரியன் மூலமா பிறக்கப்பட்டவர்கள். So the third baby was about to come. மூணாவது பிள்ளை வருவதற்கு முன்பாக Doctor said don't need the third baby. டாக்டர் சொன்னாங்க மூணாவது பிள்ளை வேண்டாம். It's going to be again cesarean. அது சிசேரியனுக்கு அகைன்ஸா இருக்க போகுது. I mean you don't need to go. அதுக்கு நீங்க போகவே தேவையில்லை. But my mom is a faithful woman. எங்க அம்மா ஒரு விசுவாச தாய். She said if God has given, God will protect. தேவன் கொடுத்திருந்தா தேவன் பாதுகாப்பார். Amen. ஆமென். She went into the ward room. அவங்க வார்ட் ரூமுக்கு போனாங்க. Again it was cesarean. அது மறுபடியும் சிசேரியனா இருந்தது. Amen. This is a confirmation for some people who are sitting here. இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிற சில பேருக்கு இது ஒரு கன்ஃபர்மேஷனா இருக்குது. If God gives, God will protect. Amen. கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் பாதுகாப்பார். Amen. If God gives, God will protect. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் பாதுகாப்பார். So she went into the ward room. அவங்க வார்ட் ரூமுக்கு போனாங்க. And again a big baby. Amen. A 4.5 kg big baby. 4.5 ஒரு பெரிய குழந்தை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். What happened is after this, இதற்கு பிறகு Amen, her stitches was not shut, the stomach is, the gas is going on, the stomach is becoming big. She had to rush into the another hospital, ambulance. It was literally towards death. அவர்களுக்கு நடந்த சம்பவங்கள் இங்கிருந்து இன்னொரு மருத்துவமனைக்கு கொண்டு போகப்பட வேண்டியது. வயிறு திடீரென்று உப ஆரம்பித்து விட்டது. ஸ்டிச்சஸ் ஓபன் ஆக ஆரம்பித்தது. அதனால ஒரு மரணத்துக்கு நேராய் போகிற ஒரு சூழ்நிலை போல இருந்தது. So my dad looked at my mom and said, எங்க அப்பா என்னுடைய தாயாரை பார்த்து சொன்னது, something big is coming. Amen. பெரிய காரியம் ஏதோ ஒன்று வருது. Something big is coming. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். When God does something big, தேவன் பெரிதாய் ஒரு காரியத்தை செய்யும்போது it always take time and it always take pain. அது சில நேரங்கள் காலங்களை எடுக்கிறது, சில வழிகளையும் அதிலே உட்புகுத்த வேண்டியதா இருக்கிறது. What I wanted to say it, we are all measured from the beginning only. நாம் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்தே அளக்கப்பட்டிருக்கிறோம். Like we measure ourselves, even though we measure the weight, we measure the height, we measure our capacity. நம்முடைய நீளத்தை, நம்முடைய அகலத்தை, நம்முடைய வெயிட்டை நம்ம அளக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். Leave about height, weight. Also when somebody catches the mic, we measure how much anointing he has also. வெயிட் ஹைட் எல்லாம் விட்டுருவோம். சிலர் மைக்கை பிடிச்சு பேசும்போது அவங்களுக்கு எவ்வளவு அபிஷேகம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம அளக்க ஆரம்பிச்சிடுறோம்ல. When somebody catches the mic to sing, we measure, oh how much good he sings. சிலர் பேர் மைக்கை பிடிச்சு பாடும்போது நம்ம சொல்லுவோம் எவ்வளவு இவர் நல்லா பாடுவார்னு சொல்லி மெஷர் பண்ண This ஆரம்பிச்சிடுறோம்ல. world is full of measurements. இந்த உலகம் அது அளக்கக்கூடிய உலகமாக இருக்கிறது. Now after me preaching next week, if somebody else come, we start to measure. Okay, Prophet Aaron had this much anointing, this guy this much anointing, who is big, who is small. This world is full of measurements. இந்த உலகம் முழுவதும் அது ஒரு அளக்கக்கூடிய உலகமாக இருக்கிறது. இந்த வருஷம் நான் பேசினேன், அடுத்த வாரம் இன்னொருத்தர் பேசும்போது இவரை விட அவர் இன்னும் இப்படி இருக்காருன்னு சொல்லி நம்ம அளக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். So in business also, in first and all marriages was done through love. Now they don't see love, they see how much net worth you have. They measure the money how much you have. முன்னாடி காலத்துல திருமணங்கள் எப்படின்னா எவ்வளவு பணம் இருக்குது, எவ்வளவு பின்னணி இருக்குது என்று பார்த்து தான் திருமணங்கள் நடக்கும். அதுலயே ஒரு மெஷர் இருக்கு. Amen. How much kg gold you give. Amen. எவ்வளவு வெயிட் தங்கம் நீங்க போடுவீங்கன்றது கூட அளக்கப்படும். I don't know whether it is true or not, but I have seen in a video. நான் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா ஒரு வீடியோல பார்த்தேன். I mean one side they used to sit make the bride sit, and another side they used to put gold. If the gold and bride is same kg, okay, the selection is done. ஒரு தராசுல பொண்ணையும் தங்கத்தையும் வைப்பாங்க, ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ஒரு வீடியோல பார்த்தேன்னு சொல்லி சொல்றாங்க. Amen. So it's always measurement. This world is full of measurements. எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த உலகம் நம்மை அளக்கக்கூடியது, அளந்து கொண்டே இருக்கிறது. And Gideon also measured himself. கிதியோனும் பாருங்க அவன் அளந்து கொண்டே இருந்தான். I mean Gideon said, Lord, I am not the one who you have selected. நீங்க என்ன முன்குறித்த ஆள் இல்ல நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். First of all, I am from a weak house. He measured his house. அவன் தன்னுடைய வீட்டை அளந்துட்டான். நான் ஒரு சின்ன கோத்திரத்துல இருந்து குடும்பத்துல இருந்து வரேன். Second, I am from a weak tribe. நான் ஒரு சின்ன கோத்திரத்துல இருந்து நான் வரேன். Third, I am from a weak family. சின்ன வீடு, சின்ன கோத்திரம், சின்ன குடும்பத்துல இருந்து வரேன். Fourth, I am the last one in that house. என் குடும்பத்துல நான் தான் கடைசின்னு சொல்லி அளக்க ஆரம்பிச்சிட்டான். But touch a neighbor and say, பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து தொட்டு சொல்லுங்க, we may measure ourselves. நாம நம்மள அளந்து பாப்போம். But God, we serve a God who cannot be measured. நாம் ஆராதிக்கிற தேவன் அளக்கப்பட முடியாத தேவன். We serve a God who cannot be measured. நாம் ஆராதிக்கிற தேவன் அளக்கப்பட முடியாத ஒரு தேவன். That's what David said. அதுதான் தாவீது சொன்னார். Where will I go? நான் எங்கே போவேன்? If I go up, he is there. நான் மேலே போனா அங்க இருக்கிறார். If I go down, he is there. கீழே போனா அங்க இருக்கிறார். If I go towards my north and east, south, he is there. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எங்க போனாலும் அவர் இருக்கிறார். That's why Bible says he is not only the alpha, he is omega also. அதுதான் வேதம் சொல்லுது, அவர் அல்பா மாத்திரமல்ல ஒமேகாவுமாய் இருக்கிறார். And I believe that same God lives in me, and when he is in me, I can move like God himself. Amen. ஆமென். அதுதான் நான் நம்புகிறேன். அந்த தேவன் எனக்குள்ள இருக்கிறபடியா நானும் அதை போல
போல முன்னேறி செல்ல முடியும். Amen. Amen. I believe in this 9th year, I have a small word. God is breaking the measures in the name of Jesus. ஹalleluya. கர்த்தர் அந்த அளக்கக்கூடிய நிலையை உடைத்தெறிகிறார். Amen. I pray, let Bright Light Ministry, let the measures be broken in the name of Jesus. Bright Light ஊழியத்திலே அந்த மெஷரை உடைக்கிறார், அதை விரிவாக்கத்தை கொண்டு வருகிறார். Amen. Amen. For next 5-10 minutes I just want to preach and we are going to pray. ஹalleluya. அடுத்த 5-10 நிமிடங்கள் நான் பேச போகிறேன், உபதேசம் பண்ண போகிறேன், அதுக்கு பிறகு ஜெபிக்க போகிறேன். Amen. Are you ready, church? சபை ஆயத்தமா இருக்கீங்களா? What's the title of today? இன்னைக்கு என்ன டைட்டில்? Measurements are breaking. Measurements are breaking. Amen. Touch and அளக்கப்படுகிற நிலைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. Amen. Measurements are breaking. அளக்கப்படுகிற நிலைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. I know you have counted the chairs. நீங்க ஒருவேளை சென்னை சேரை நீங்க எண்ணி இருக்கலாம். But I prophesy. நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். From tomorrow only. இன்னைக்கு நாளையில இருந்து. Let chairs measurements go wrong. Let people. Let man calculation go wrong in the name of Jesus. மனுஷனுடைய கணக்குகள் தப்பிதமாக போகிறது. Amen. Hallelujah. Amen. Amen. I'm happy if man's calculation goes wrong. மனுஷனுடைய கணக்கு தப்பா போகும்னு நானு. Amen. I'm happy. அது நான் சந்தோஷப்படுறேன். Because when man's calculation goes wrong, God gives more. மனுஷனுடைய கணக்கு தப்பாகும் போது தான் கர்த்தர் அதிகமா கொடுக்கிறார். Now Bible says, வேதம் சொல்லுகிறது, Israel people are under Midianites. இஸ்ரவேல் மக்கள் மீதியானர்கள் கையிலே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். Under whom they are? யாரு கீழே இருக்கிறார்கள்? மீதியானர்கள் கையிலே இருக்கிறார்கள். Few chapters, few books ago, if you read, 5 அதிகாரங்களுக்கு முன்பாக வாசித்தால், few books ago, ஒரு சில அதிகாரங்களுக்கு முன்பாக நம்ம வாசித்தால், the 11 brothers of Joseph, யோசேப்புடைய 11 சகோதரர்கள் what did they do? என்ன செய்தார்கள்? They sold him to Midianites. அவங்கள என்ன பண்ணாங்க? மீதியானர்களிடத்தை விட்டாங்க. Amen. Joseph's brother sold him to Midianites. அவங்களுடைய சகோதரனை மீதியானர்களை விட்டுட்டாங்க. Touch a neighbor and say, what you sow you will reap. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன நீங்க விதைக்கிறீங்களோ அதை தான் அறுப்பீங்க. 100% brother. ஹalleluya. ஆமா, 100% என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் அறுப்பீங்க. Amen. The brothers sold Joseph to Midianites. அவங்க தன்னுடைய சகோதரரை மீதியானர்கள் கையில விட்டு போட்டாங்க. Now God said, Israel, I will sell you only to Midianite. அவங்க சொன்னாங்க, இஸ்ரவேல் உன்னையே நான் மீதியானியத்துக்கு கொடுத்தேன். Amen. Yes, Joseph forgot what his brothers did. யோசேப்பு தன் சகோதரர்கள் செய்ததை மறந்துட்டாரு. But God said, I will never forget. நான் மறக்க மாட்டேன். உனக்கு அவர்கள் செய்ததை நான் மறக்க மாட்டேன். He may forget, but I will not forget. யோசேப்பு மறந்துடுவானா, நான் மறக்க மாட்டேன். He may hug you and kiss you, but I will not forget. அவன் ஒருவேளை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கலாம், நான் மறக்க மாட்டேன். Because he was my son. ஏனென்றால் அவன் என்னுடைய பிள்ளை. He was my son. அவன் என்னுடைய பிள்ளை. He stood for me. யோசேப்பு எனக்காக நின்றவன். And you sold him to Midianites. அவனை போய் நீ விட்டு போட்டாய் மீதியான இடத்துல. How much years he served as slave? That many years, Israel, I will make you also serve as slave. என் பிள்ளை எத்தனை வருடம் அடிமையாய் அங்கே இருந்தானோ அது போல உங்களையும் அடிமைத்தனத்துக்குள் கொண்டு போவேன். Touch a neighbor and say, I have பக்கத்துல இருக்கிற தொட்டு பார்த்து சொல்லுங்க. Amen. Don't come against me. எனக்கு விரோதமாய் வராதீங்க. I have a father who never forgets. எனக்கு இருக்கிற தகப்பன் ஒருவர் உண்டு, அவர் விட மாட்டார். My father will never forget. எங்க அப்பா விட மாட்டார். I may say okay, leave it, but he will never leave you. நான் ஒருவேளை விட்டுறலாம், எங்க அப்பா விட மாட்டார். 100% I say he will never leave you. எங்க அப்பா விட மாட்டார். He will write down and he will take. Amen. He is a God of justice. He is a good God. அவர் நீதி உள்ள தேவன், அவர் நல்ல தேவனாய் இருக்க அவர் எழுதி வைப்பார். Amen. 100% I say. 100% சொல்றேங்க. What you sow you reap. நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் அறுப்பீங்க. 100%. 100%. Amen. What you sow you reap. நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் அறுப்பீங்க. Amen. Joseph's brothers sowed. யோசேப்புனுடைய சகோதரர்கள் விதைத்தார்கள். They did not reap. அவங்க அறுக்கல. But their generations. அவங்களுடைய சந்ததி அறுத்தது. Don't be happy, I did not reap. Oh, நமக்கு எதுவும் ஆகல, பரவாயில்ல, அவருக்கு தானே ஆச்சுன்னு சொல்லாதீங்க. it will come to your generation. நீங்களும் அப்படி இருந்தா அது உங்க ஜெனரேஷனை தொடரும். 100%. நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் அறுப்பீங்க. 100%. 100%. Amen. 100%. 100%. My prayer is always, என் ஜெபம் எப்பொழுதும், Lord, ஆண்டவரே, through me, என் மூலமாக I should never hurt a man of God. ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை நான் காயப்படுத்தவே கூடாது. Never. எப்பொழுதும் காயப்படுத்தவே கூடாது. Through me, not even one man of God tears should come. என்னால ஒரு தேவனுடைய ஊழியக்காரன கண்களிலிருந்து கண்ணீர் வரவே கூடாது. I don't think whatever he is wrong, he is right, that's secondary. அவர் சரியோ தப்போ அது எனக்கு தெரியாது. He is good, he is bad, that is secondary. அது நல்லவரோ கெட்டவரோ அது செகண்டரி. But he served the Lord. ஆனா அவர் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவராய் He இருக்கிறார். served the Lord. அவர் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவராய் இருக்கிறார். Today, church, I want to begin my sermon in this way. இப்படியாக நான் என்னுடைய செய்தி ஆரம்பிக்க விரும்புகிறேன். What you sow, you will reap. நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீர்கள். If you sow good, 100% good is coming back to your house. நீங்கள் நன்மையை விதைத்தால் நன்மை அறுப்பீர்கள். Joseph,
யோசேப்பே you forgot. நீ மறந்து போனாய். But how will I forget? நான் எப்படி மறப்பேன்? How will I forget? நான் எப்படி மறப்பேன்? I will never forget. நான் உன்னை மறக்கவே மாட்டேன். I will hit your enemies. நான் உன் எதிரிகளை அடிப்பேன். I will give you justice. உன்னுடைய எதிரிகளுக்கு நான் ஒரு நீதி செய்வேன். Amen. Today night I just want to pray. இந்த இரவு வேளையில நான் ஜெபிக்கிறேன். How many of you can pray with me? எத்தனை பேர் என் கூட ஜெபிக்க முடியும்? Lord, give me a good heart. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை தாங்க. A heart to sow what you want me to sow. ஆண்டவரே என்ன விதைக்க நீர் விரும்புகிறீர்களோ அதை விதைக்கிற ஒரு இருதயமா என் இருதயம் மாறணும். Lord, give me a heart to sow, Lord. ஆண்டவரே இருதயம் எனக்கு நல்ல இருதயத்தை தாங்க. நல்ல விதைகளை விதைக்கிற இருதயத்தை தாங்க. Lord, let me never sow against any son and daughter of God. ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற ஒருவருடைய வாழ்க்கையில கூட தீமையான விதைகளை நான் விதைச்சிட கூடாது. Lord, I should never go against any man of God. தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய் நான் ஒரு காலமும் போக கூடாது. I should never go against any woman of God. நான் தேவனுடைய ஊழியக்காரிகளுக்கு விரோதமாய் நான் போக கூடாது. Lord, தேவனே I believe. நான் விசுவாசிக்கிறேன். Amen. Let my generation sow blessings in the name of Jesus. சந்ததிகள் நல்ல விதைகளை விதைக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. Let my generation sow blessings in the name of Jesus. ஆண்டவரே என்னுடைய சந்ததிகள் ஆசீர்வாதங்களை விதைக்கட்டும். Today night I want to say, church, if you have sown prayer 100%, your generations will reap it. இந்த மாலை வேளையிலே சபையை உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஜெபத்தை விதைத்திருந்தால் ஒரு பெரிய அறுவடை தான். Amen. 100% you will reap it out. 100% நீங்கள் அதை பெறப் போகிறீர்கள். Amen. Right now, can you just close your eyes and we are going to have a word of prayer. ஹalleluya. ஒரு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். கண்களை மூடுவோம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. 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 Give us a good heart to sow things, Lord. Give us a good heart to sow the right thing. அப்பா எங்களுக்கு நல்ல இருதயத்தை தாங்க, நல்ல விதைகளை விதைக்க. Amen. Help me to sow the right thing. நல்ல விதைகளை விதைக்க எங்களுக்கு கிருபை தாங்க. Amen. Lord, let me not sow anything wrong in anybody's life. ஆண்டவரே எந்த தப்பான காரியங்களை யார் வாழ்க்கையில் விதைக்காதபடி எங்களுக்கு உதவி செய்யும். Lord, help me to sow right things. நல்ல விதைகளை விதைக்க எங்களுக்கு உதவி செய்யும். Lord, today night speak to us. அப்பா இந்த இரவில் எங்களோடு கூட பேசும். Lord, let your word come directly into my heart. அப்பா உம்முடைய வார்த்தை எங்கள் இருதயத்துக்கு நேராய் வரட்டும் ஆண்டவரே. Let your word penetrates to the heart in the name of Jesus. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளே அப்பா கர்த்தாவே அது பாய்ந்து வரட்டும். Lord, let your word create a move in this place. இந்த அப்பா உம்முடைய வார்த்தை ஒரு பெரிய அசைவை இந்த பகுதியில் ஏற்படுத்தட்டும். What you sow you reap. நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. You sold Joseph into Midianites' hands. நீங்க யோசேப்பை மீதியானவருடைய கையில விதைத்தீங்க. I'm going to give you into their hand for some time. கொஞ்ச நாளைக்கு உங்களை தூக்கி அவங்க கையில கொடுக்க போறேன். Amen. I'm not going to leave you. நான் உங்களை விட்டுற மாட்டேன். But I'll teach you. நான் உங்களுக்கு கத்து கொடுப்பேன். Touch a neighbor and say he's a good teacher. அவர் நல்ல பாடம் கற்று கொடுக்கிறவர். பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, ஏசப்பா நல்ல பாடம் கத்து தருகிறவர். He will teach you very well. நல்ல அழகா பாடத்தை சொல்லி தருவார். Teach you very well. நல்ல அழகா பாடத்தை சொல்லி தருவார். Three things what I want to say through this scripture and we are going to finish it. மூணு காரியத்தை உங்களிடத்துல சொல்லி நான் முடிக்க போகிறேன். Amen. I pray that God give that strength and energy till the end. Three things what I want to say and we are going to pray. மூணு காரியங்களை சொல்லி நான் முடிக்க போகிறேன். முடியும் வரைக்கும் கர்த்தர் நமக்கு பலத்தை தருவாராக. First thing, when God encountered Gideon, கர்த்தர் கிதியோனை ஒரு சந்திப்பு நேரிட்டது. what was Gideon doing? கிதியோன் என்ன செய்து கொண்டிருந்தார்? Touch a neighbor and say Gideon was hiding. கிதியோன் என்ன செய்து கொண்டிருந்தார்? மறைந்து கொண்டிருந்தார். Amen. Touch a neighbor and say he was hiding. அவன் மறைந்து கொண்டிருந்தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. என்ன பார்க்காதீங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. He was hiding. என்ன பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. Amen. He was hiding. அவன் மறைந்து கொண்டிருந்தான். I want to talk about three things and we are going to pray. மூணு காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். One, hiding. அவன் மறைந்து கொண்டிருந்தான். Second, இரண்டாவது hurting. அவன் காயத்தோடு இருந்தான். Third, மூணாவது holding. மோல்டிங். Holding. அவன் அப்படியே பிடித்தவனா இருந்தான், பிடித்துக் கொண்டிருந்தான். Three words which starts from letter H. மூன்று வார்த்தைகளும் H என்ற வார்த்தையில ஆரம்பிக்கிறது. Amen. First one, hiding. ஹைடிங். Amen. Second one, இரண்டாவது ஹர்ட்டிங். third one, ஹோல்டிங். amen. Yes. Three things what I want to say and we are going to finish it. That's all. Amen. Three things. மூணுத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். Hiding, ஹைடிங், hurting, ஹர்ட்டிங், holding. ஹோல்டிங். Gideon was hiding in a wine field. கிதியோன் அந்த திராட்சை தோட்டத்திலே மறைந்திருந்தான். What was he doing? அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? Threshing wheat. போர் அடித்துக் கொண்டிருந்தான். See, in a wine press, he's doing wheat job. அங்கே திராட்சை தோட்டத்திலே அவன் கோதுமை அறுக்கிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். If you want to do thresh wheat, go to the wheat place, na.
நீங்க போர் அடிக்கும்னா நீங்க கோதுமை அத பிடைக்கிற இடத்துக்கு போக வேணும், திராட்சை தோட்டத்துக்கு why do you வரக்கூடாது. want to go to a wine press and do wheat thrusting? திராட்சை தோட்டத்துக்கு போய் ஏன் நீங்க கோதுமை அறுக்கிற இடத்துல செய்கிறது போல செய்ய வேண்டும்? Amen. God looked at him and said, Gideon, why are you hiding? ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னார், ஏன் நீ மறைந்திருக்கிறாய்? Where are you, Gideon? நீ எங்க இருக்கிறாய்? Because that's the same question God asked to Adam also. அதே கேள்வியை தான் ஆதாம் இடத்துல தேவன் கேட்டார். Amen. When Adam sinned, ஆதாம் பாவம் செய்தபோது God looked at Adam and asked, Adam, where are you? ஆதாமை பார்த்து கேட்டார், எங்க இருக்கிறாய்? Why are you hiding, Adam? ஏன் மறைந்திருக்கிறாய்? Why are you hiding? ஏன் நீ மறைந்து கொண்டிருக்கிறாய்? Amen. Today night we all are sitting here, நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் இந்த இரவுல. but still we are also hiding from நாம் சில வேளையில நம்ம மறைந்து தான் இருக்கிறோம். Amen. We are also hiding. நாம் கூட மறைந்து தான் இருக்கிறோம். Hiding from God's calling. அவருடைய அழைப்பிலிருந்து மறைந்திருக்கிறோம். Hiding from God's purpose. தேவனுடைய நோக்கத்திலிருந்து மறைந்திருக்கிறோம். God knows Adam is in the garden only. ஆண்டவருக்கு தெரியும் தோட்டத்துக்குள்ள தான் ஆதாம் இருக்கிறாருன்னு. Adam, where are you? ஆனாலும் ஆண்டவர் கேட்கிறார், எங்க இருக்கிறாய்? Today night I want to ask some questions. இந்த கேள்விகளை நான் கேட்க விரும்புகிறேன். Amen. Where are you, Sam? Amen. எங்க இருக்கிற சாம்? Amen. Where are you? Amen. எங்க இருக்கிற? I know Sam's name, that's why I'm telling Sam. Huh? சாமுடைய பேர் எனக்கு தெரியும், அதனால தான் நான் சாமுடைய பேரை சொல்றேன். Amen. If I would have known everybody's name I would have said. எல்லா பேரும் தெரிஞ்சு எல்லா பேரையும் சொல்லி இருப்பேன். Amen. Where are you, Sam? நீ எங்க இருக்கிற சாம்? Where are you, Jeffrey? Amen. எங்க இருக்கிற ஜெஃப்ரி? Amen. Some names I remember. Amen. Jeffrey, Sam. Where are you? Amen. எங்க இருக்கிறீங்க சாம்? That's what the question God asked. Amen. Adam, where are you hiding? ஆதாமே எங்கே மறைந்திருக்கிறாய்? Gideon, where are you hiding? கிதியோனே நீ எங்கே மறைந்திருக்கிறாய்? Amen. Today night I want to pray. இந்த இரவு உங்களோடு கூட ஜெபிக்க விரும்புகிறேன். Amen. May God bring out every hiding people in the name of Jesus. மறைந்திருக்கிறவர்களை வெளியே கொண்டு வருவாராக என்று ஜெபிக்க Amen. போகிறேன். Because usually as a pastor kid, ஒரு போதகருடைய பிள்ளையாக Amen. My dad invites many prophets to the church. நம்ம எங்க தகப்பனார் அநேக தீர்க்கதரிசிகளை சபைக்கு அழைப்பார். Always I know if prophet comes, first prophecy for me only. எப்போ தீர்க்கதரிசி வந்தாலும் முதல் தீர்க்கதரிசனம் எனக்கு தான். Amen. At young age I did not like to do ministry that much. அந்த சின்ன வயசுல நான் வந்து ரொம்ப ஊழியம் செய்கிற அந்த விருப்பம் இல்லை. If I sit at the front row, first me only, so I would have gone somewhere back and I would have hid. முன்னாடி உட்கார்ந்தா ஃபர்ஸ்ட் எனக்கு தான் தீர்க்கதரிசி வந்தாலும் நான் பின்னாடி போய் உட்கார்ந்துப்பேன். Amen. That pastor will say. அங்க இருந்து பாஸ்டர் சொல்லுவாரு, அந்த பின்னாடி உட்கார சின்ன பையன். அந்த பின்னாடி உட்கார்ற சின்ன பையன், அந்த குண்ட பையன், you only come. அந்த குண்டு பையன் நீதான், Come, you only come. நீதான் Come, you only. நீதான் வா வான்னு. Every prophet which comes will do the same thing. எப்பொழுது தீர்க்கதரிசிகள் வந்தாலும் அதே காரியத்தை செய்வார்கள். Amen. Once I just went, I was standing outside the church. நான் ஒரு முறை என்ன பண்ணேன், எதுக்கு வெளியே போய் I நின்னுட்டேன். was serving the food. அங்கே சாப்பாடுக்கு போட்டு கொண்டிருந்தேன். Then prophet said, the one who is serving the food from the அப்போ window. இங்க இருந்து ப்ராஃபிட் சொல்றார், யார் அங்க ஜன்னல் கிட்ட சாப்பாடு போட்டுக்கிற தம்பி. Amen. Then I understood you can't hide. அப்போ நான் புரிஞ்சுக்கொண்டேன், நான் மறைவா இருக்க முடியாது. You can't hide. நான் மறைவா இருக்க முடியாது. Today night I believe நான் நம்புகிறேன் இந்த இரவு வேளையில God is not selecting only the one who sits on the stage. இந்த முன்னாடி இருக்கிறவங்க மாத்திரம் தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. Before this meeting gets over, இந்த கூட்டம் முடிவதற்குள்ளாக from behind God is going to bring you forward. பின்னாடியிலிருந்து முன்னாடி கொண்டு வர போகிறார். This is a word for some people who are sitting here. பின்னாடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு சில வார்த்தை. Gideon, I have found you out. You cannot hide anymore. கிதியோனே, உன்னை நான் தெரிந்து கொண்டேன், நீ மறைந்திருக்க முடியாது. All hiding people, I have a bad news for you. மறைந்திருக்கிறவங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி. God is still watching. God is still know where you are. இன்னும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், எங்க இருக்கிறீர்களோ. Amen. Today night I prophesy, you may not sit at the front, you may sit at the back, you may stand outside, but God is going to call you out. Gideon, come out in the name of Jesus. Hallelujah. நீங்க மறைந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை கிதியோன் என்று சொல்லி அழைக்க போகிறார். Touch 3 people and say your hiding season is over. 3 பேரை தொட்டு சொல்லுங்க, உங்க ஹைடிங் சீசன் இஸ் ஓவர். Hallelujah. I need you to touch 3 people. மறைந்த காலங்கள் முடிந்தது. மறைந்த காலங்கள் முடிந்தது. Hiding season is over. Hallelujah. Hiding season is over. மறைந்திருந்த காலம் முடிந்தது. Hiding season is over. மறைந்திருந்த காலம் முடிந்தது. I want you to touch 3 people and say hiding season is over. சொல்லுங்க, 3 பேரை தொட்டு சொல்லுங்க, மறைந்திருந்த காலம் முடிந்தது. Hiding season is over. நல்லா அடிச்சு சொல்லுங்க, மறைந்திருந்த காலம் முடிந்தது. Bible says, வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, he is in a wine press. அவன் திராட்சை கொலையில இருக்கிறான். But what is he doing? ஆனா என்ன செய்து கொண்டிருக்கிறான்? He is threshing the wheat. திராட்சை தோட்டத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறான்? போர் அடித்துக் கொண்டிருக்கிறான். He is not in the right place. அவன் சரியான இடத்தில் இல்லை. But he is doing his right duty. ஆனா
நான் சரியான வேலையை செஞ்சு Today கொண்டிருக்கிறேன். night I want to say, நான் உங்களை பார்த்து சொல்வேன் இந்த இரவு you don't வேளையில need the right stage to do the right duty. நீங்க சரியான காரியத்தை செய்வதற்கு சரியான மேடை அவசியம் இல்லை. You don't need the wheat place to trust the wheat. கோதுமை தோட்டத்திலே நீங்க போர் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Wherever place you are, எங்க இருந்தாலும் சரி, you whichever place you are, எங்க இருந்தாலும் சரி, if you are ready to do what God has called you to do, கர்த்தர் உங்களை அழைத்த காரியத்தை செய்வதற்கு ஆயத்தமாய் if you are இருந்தால், ready to do what God has purpose for you to do, தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை செய்வதற்கு நீங்க ரெடியா இருந்தால், He will surely locate you and come towards you. அவர் உங்களை இனம் கண்டு கொண்டு இடம் கண்டு கொண்டு வந்து சந்திப்பார். Amen. Gideon, I know கிதியோனே எனக்கு தெரியும், you are in the wrong place. நீ தப்பான இடத்துல இருக்கிறாய். Amen. In wine pressing land, you should do the wine job. திராட்சை ரசத்தை எடுக்கிற இடத்துல நீ அந்த வேலையை தான் செய்யணும். I know you are doing the wrong thing. ஆனா நீ தப்பான வேலையை செய்து I கொண்டிருக்க. know you are afraid. எனக்கு தெரியும் நீ பயந்துட்டு இருக்கிற. Amen. I know you are not doing that land job. You are doing what you are called for. நீ அந்த பட்டணத்திலே அந்த இடத்துல செய்ய வேண்டிய வேலையை செய்யல, உனக்கு அழைப்பை நீ செய்து கொண்டிருக்கிறாய். Amen. Today night I want to say, இந்த இரவு வேளையில உங்களை பார்த்து சொல்ல do விரும்புகிறேன், what you are called for. நீங்க எதற்காக அழைக்கப்பட்டீங்களோ அதை செய்யுங்க. Do what you are called for. எதற்காக அழைக்கப்பட்டீங்களோ அதை செய்யுங்க. Don't stop doing what God has called you to do. தேவன் அழைத்த அந்த காரியத்தை செய்யுங்க. I mean, don't stop doing what God has called you to do. தேவன் அழைத்த காரியத்தை நிறுத்தாதீங்க, அதை தொடர்ந்து செய்யுங்க. I mean, you may not at the right stage, you may not be at the right place. நீங்க சரியான இடத்திலோ சரியான மேடையில இல்லாம இருக்கலாம். You may not be at the front. நீங்க முன்னாடி இல்லாம இருக்கலாம். You may be not there at the spotlight. இந்த வெளிச்சத்துக்கு முன்பாக இல்லாம இருக்கலாம். But do what you are doing. நீங்க செய்கிறதை தொடர்ந்து செய்து Do கொண்டிருங்க. what God has called you to do. தேவன் உங்களை அழைத்த காரியத்தை தொடர்ந்து செய்து Because at கொண்டிருங்க. the right time, ஆனா தேவன் சரியான நேரத்துல He will say, Hagar, Hagar. ஆகாரே ஆகாரே என்று, Gideon, Gideon. கிதியோன் கிதியோன் என்று, Samuel, Samuel. சாமுவேல் சாமுவேல் என்று, Daniel, Daniel. டேனியல் டேனியல் என்று, Moses, Moses. மோசஸ் மோசஸ் என்று. You may be in the wrong place, but when you do the right duty, what you are called for, God will surely locate you. நீங்க சரியான இடத்தில் நின்று கொண்டு தேவன் அழைத்த அழைப்பை நீங்க செய்து கொண்டே இருந்தால் தேவன் உங்களை இனம் கண்டு கொள்ளுவார். Amen. ஆமென். Most of our thinking is that we only can do when we come to the stage. நாம நினைப்பதெல்லாம் மேடையில வந்தாதான் நம்மளால செய்ய முடியும்னு. We only do when we are in the stage. மேடையில இருக்கும்போது தான் செய்யறோம்னு நினைக்கிறோம். How can we thresh wheat at the wine press? நாம எப்படி நம்ம திராட்சை தோட்டத்துல போய் போர் அடிக்க முடியும்? Amen. Touch a neighbor and say, you can do it. நீங்க சொல்லுங்க, முடியும். You can do it. என்னால முடியும். Hey, how can I do job and do ministry? வேலையை செய்து கொண்டு ஊழியம் எப்படி செய்ய முடியும்? Hey, how can I do business and do ministry? எப்படி நான் தொழில் செய்து கொண்டு ஊழியம் எப்படி செய்ய Hey, முடியும்? you can do it. உங்களால முடியும். You can do it. நீங்க பண்ண முடியும். Hey, how can I lead my family and do ministry? நான் குடும்பத்தை நடத்தி கொண்டு எப்படி நான் ஊழியம் செய்ய Hey, முடியும்? you can do it. உங்களால பண்ண முடியும். With this sickness, how will I do இந்த ministry? வியாதியோட எப்படி ஊழியம் செய்ய முடியும்? Hey, you can do it. உங்களால முடியும். I mean, with this mouth, with this stammering mouth, how can I do ministry? இந்த உதடுகளால இந்த Hey. தொத்து வாயால நான் எப்படி Hey, ஊழியம் you செய்ய can முடியும்? do it. You can do it. உங்களால முடியும். உங்களால முடியும். You don't need to be in a right place to நீங்க do. சரியான இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவனுடைய சித்தத்தை Where you செய்வதற்கு. are, start doing what God has called you. தேவன் உங்களை அழைத்த காரியத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது, Start doing what you are called to do where you are. தேவன் உங்களை அழைத்த காரியத்தை எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே நீங்கள் ஆரம்பிங்கள் செய்வதற்கு. I did not start to prophesy when I got the mic. நான் மைக்க பிடிச்ச நாள்ல தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பிக்கல. When I started to prophesy when I was sitting down as a believer. நான் ஒரு சகோதரர் ஒரு சாதா விசுவாசி போல உட்கார்ந்து கொண்டிருந்த போது தான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். When I went to a brother and said, brother, I feel to say this, I am saying it out. நான் ஒரு பிரதர் இடத்துல போய் சொன்னேன், நான் இது உங்களுக்கு சொல்லணும்னு நான் ஃபீல் பண்றேன்னு சொல்லி சொன்னேன். Amen. I just said it out. நான் அப்படியே சொன்னேன். Said to 2 people. 2 பேருக்கு Said சொன்னேன். to 3 people. 3 பேருக்கு சொன்னேன். 4 people. 4 பேருக்கு 5 சொன்னேன். people. 5 பேருக்கு சொன்னேன். 6 people. 6 பேருக்கு சொன்னேன். 7 people. 7 பேருக்கு சொன்னேன். 9th one. 9th one. 10th one I got the mic. 10வது நேரத்துல எனக்கு மைக் கிடைச்சது. Amen. 11th one I got the stage. 11வது ஆளுக்கு சொல்லும்போது மேடை கிடைத்தது. 13th one I got the church. 13வது சொல்லும்போது சபை கிடைத்தது. 17th one I got the nation. 17th சொல்லும்போது நேசன் தேசத்துக்கு You don't need a mic to prophesy. மைக் தேவையில்லை தீர்க்கதரிசனம் உரைப்பதற்கு. You don't need a right land to do what you are called to do. சரியான இடங்கள் தேவையில்லை, நீங்கள் செய்ய வேண்டியதை Today night செய்வதற்கு. I prophesy. இந்த மாலை வேளையில தீர்க்கதரிசனமாய் If God உரைக்கிறேன். has called you, start doing what God has called you for. தேவன் உங்களை அழைத்திருந்தால் எதற்காக அழைத்தாரோ அதை செய்யுங்கள். Start doing what God has called you for. கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்தாரோ அதை செய்யுங்கள். Start doing in your job place. Start doing it.
நீங்க உங்க வேலை ஸ்தலத்திலே அதை செய்ய Start ஆரம்பியுங்கள். doing it in your area. உங்க ஏரியாவிலே செய்ய ஆரம்பியுங்கள். Start doing with your friends. உங்க நண்பர்களிடத்திலே செய்ய ஆரம்பியுங்க. Gideon, கிதியோன், I located you because you are faithful in what I gave you. நீ செய்கிறதை நான் பார்த்து உன்னை நான் அறிந்து கொண்டேன். Amen. God did not locate Gideon because he was lazy, he was faithful enough. கிதியோனை கர்த்தர் சோம்பேறி என்று அவர் கவனிக்கவில்லை. அவன் செய்கிறதை செய்து கொண்டிருந்தான். Amen. Even though he's in a wrong field, சரியான இடத்துல இல்லாம இருந்தாலும் still he's doing what he's called to. அவன் எதற்காக அழைக்கப்பட்டானோ அதை செய்து கொண்டிருந்தான். Amen. Today and all we wait for everything to become right, then we will do. எல்லாம் சரியான பிறகு செய்வோம்னு சொல்ற காலம் இது. Nothing will work out. அப்படி எதுவும் செயல்பட முடியாது. Let ministry door come, then I will start ministry. ஊழியத்துக்கு வாசல் திறக்கணும், அப்புறம் ஊழியம் செய்றேன். Amen. Let somebody call to preach, then I will start my ministry. யாராவது என்ன வந்து ஊழியம் செய்ய கூப்பிட்டா போய் ஊழியம் செய்றேன். First let pastor give the stage, then I will do the ministry. பாஸ்டர் முதல் ஸ்டேஜ் கொடுத்துட்டு அப்புறமா ஊழியம் செய்றேன். Stage will also not come, you will also not come. ஸ்டேஜும் வராது, நீங்களும் வர மாட்டீங்க. If you can do ministry from there, 100% you will come here. நீங்கள் பின்னாடி இருந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தால் இங்கே முன்னாடி கர்த்தர் கொண்டு வருவார். Why did God look at Gideon? ஏன் தேவன் கிதியோனை சந்திக்கணும்? Gideon, even though you are in a wrong place, நீ தப்பான இடத்துல இருந்தாலும் you did not wait for the wheat land to trust the wheat. நீ வந்து திராட்சை தோட்டத்திலே போர் அடித்துக் கொண்டிருக்கறனா, நீ இருக்க வேண்டிய இடம் அது. I mean, you are in that place, but you did not wait to go there. Here only you started to do what you are called to do. நீ இருக்க வேண்டிய இடத்துல இல்ல, ஆனா வேற ஒரு இடத்துல இருந்து அந்த காரியத்தை செய்து கொண்டே இருந்தாய். Today night I prophesy. இந்த மாலை வேளையில உங்களை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். If you are faithful enough to do it in the wrong places, if you are faithful enough to do it when nobody is watching you, if you are faithful enough to do when no spotlight is there upon you, God will surely locate you. ஆமென். நீங்க இருக்கிற நிலையிலிருந்து செய்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் உங்களை நிச்சயமாக இனம் கண்டு கொள்வார். அதற்கு மேடை தேவையில்லை. இருக்கிற இடத்திலே, வைத்த இடத்திலே, அழைத்த இடத்திலே நீங்கள் செய்து கொண்டே இருந்தால் கர்த்தர் உங்களை சந்திப்பார். Today night I believe. இந்த மாலை வேளையில் நான் நம்புகிறேன். I mean, many times we it's not that we don't like to do. சில வேளையில நாம் செய்யக்கூடாதுன்றது இல்ல, We are fed up. நாம கொஞ்சம் அலிச்சு போறது. I'll just speak freely for 5 minutes. ஒரு 5 minutes நான் உங்க கூட ஃப்ரீயா பேசுறேன். 13 I started my ministry. 13ல என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பிச்சேன். Last January I was preaching in a youth camp. ஒரு யூத் கேம்ப்ல நான் ஜனவரி பேசி கொண்டிருந்தேன். One youth came and asked, ஒரு வாலிபன் என்கிட்ட வந்து கேட்டாங்க, for you what brother? உங்களுக்கு என்ன பிரதர்? 19 years whole world knows you. 19 இயர்ஸ்க்கு உலகமே தெரிஞ்சிச்சு. What hard work did you do? ஒண்ணா நீங்க பெரிய கஷ்டப்பட்டிருப்பீங்க. I said, when do you know me? நீ என்ன உங்களுக்கு எப்ப தெரியும்னு நான் அவங்கள பார்த்து கேட்டேன். He said I know you from 8 months. நான் உங்களை ஒரு 8 மாசமா வாட்ச் பண்றேன்னாங்க. Before that? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா என்னன்னு கேட்டேன். He said தெரியாதுன்னு சொன்னாங்க. He said what were you doing? நீங்க என்ன செய்து கொண்டிருந்தீங்க? நான் சொன்னேன், hey, I only didn't know what I was doing. எனக்கே தெரியாது நான் என்ன பண்ணி கொண்டிருந்தேன் இதுக்கு முன்னாடின்னு. From 13 to 19, 13ல இருந்து 19 வரைக்கும் every day, எல்லா நாளும் waking up morning, காலையில எழுந்திருப்பேன். amen, prophesying for some people. யாருக்காவது தீர்க்கதரிசனம் உரைப்பேன். 1 year, ஒரு வருஷம் போச்சு, 2 year, 2 வருஷம் போச்சு, 3 year, 3 வருஷம், 3rd year I was only fed up. 3 வருஷம் நானாவது, 3வது வருஷம் நானே எனக்கு சோர்வாயிச்சு. Lord, enough. போதும் ஆண்டவரே, Such faithfully I am doing your job. நான் உண்மையா செஞ்சுட்டே இருக்கேன். Faithfully I am doing. உண்மையா செஞ்சுட்டே இருக்கேன். 3 years, 3 வருஷம் still same place. அதே இடத்துல தான் இன்னும் இருக்கிற மாதிரி இருக்கு. 4 years, 4 வருஷம், 4th year lockdown also came. 4வது வருஷம் லாக்டவுனும் வந்துருச்சு. I said, Lord, if you want to give lockdown, then why did you stop my studies? ஆண்டவரே, லாக்டவுன் கொடுக்கறதா இருந்தா ஏன் என் படிப்பை நிறுத்துனீங்க? Now my sister is also studying from home and I am simply sitting in home. சிஸ்டர் கூட வீட்ல இருந்து படிக்கறாங்க, நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன். I could also sit in home and study. நானும் வீட்ல உட்கார்ந்து படிச்சிருப்பேனே, ஏன் படிப்பை நிறுத்திட்டீங்க? 5th year, 5வது வருஷம், 6th year, 6வது வருஷம், 7th year I still remember. 7வது வருஷம் நான் நல்ல ஞாபகம் வச்சிருக்கேன். 7th year, 3rd month. 7வது வருஷம் 3வது மாதம் A call came from Pastor Karthik Gamaliel. ஒரு அழைப்பு வந்தது பாஸ்டர் கார்த்திக் கமாலியல் இடத்திலிருந்து. தம்பி, எங்க இருக்க தம்பி? தம்பி எங்கப்பா இருக்கற? Come, I want to use you. நான் உன்னை பயன்படுத்த விரும்பறேன் வா. I want to use you. நான் உன்னை பயன்படுத்த விரும்பறேன் வா. I preached in his church. நான் அவருடைய சபையிலே முதலாவது பேசினேன். I still remember the first prayer what he looked at me and he said. நான் இன்னும் அதை மனதிலே வைத்திருக்கிறேன். அவர் எனக்கு செய்த முதல் ஜெபம். He looked at me and he said, he is not a prophet but he looked at me and he prophesied. அவர் ஒரு தீர்க்கதரிசி இல்ல, ஆனா என்னை பார்த்து ஒரு தீர்க்கதரிசனத்தை உரைத்தார். The house which is built on the mountain top. ஹalleluya. மலையின் மேலே கட்டப்பட்ட
இந்த வீடு, the house which is built on the mountain top, மலையின் மேலே கட்டப்பட்ட அந்த வீடு cannot be hidden. அது மறைந்திருக்க மாட்டாது. Can never be hidden. அது மறைந்திருக்க மாட்டாது. It will surely shine. அது நிச்சயமாய் பிரகாசிக்கும். It will surely shine. நிச்சயமாய் பிரகாசிக்கும். Gideon, when you are ready to do what you are called to do, you will not be hidden. Gideon. You will surely shine in the name of Jesus. கிதியோனே, நீ செய்ய அழைத்ததை செய்ய ஆரம்பிக்கும் போது நீ சும்மா இருக்க முடியாது, நிச்சயமாகவே பிரகாசிப்பாய். Today night I prophesy, look at some people, look at some family, I say, come out in the name of Jesus. It's time to shine for Jesus. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சிலரை பார்த்து சொல்லுகிறேன், வெளியே வாருங்கள், இது தேவனுக்காக நீங்க பிரகாசிக்கிற ஒரு காலமா இருக்கிறது. It's time to shine for Christ. இது தேவனுக்காக பிரகாசிக்கிற காலம். It's time to shine for Christ. இது தேவனுக்காக பிரகாசிக்கிற காலம். What should I do if I want to shine for Christ? தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? Only one secret. ஒரே ஒரு சீக்ரெட் தான். Do what you are doing without stopping. நீங்கள் செய்வதை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள், நிறுத்தாமல். If you know God has called you, உங்களை தேவன் அழைத்தார் என்ற அந்த உணர்வு இருக்குமா? 1 year, 1 year, 2 year, 2 வருஷம், 3 year, 3 வருஷம், 4 year, 4 வருஷம், 5 year, 5 வருஷம், 6 year, 6 வருஷம், 7 year, 7 வருஷம், 8 year, 8 years, 9 years, 9 வருடம். in the 9th year, Bright Light Ministry, when you do what you are, நீங்கள் அழைக்கப்பட்ட காரியத்தை Bright Light Ministry when you செய்யும்போது, do what you are doing, Bright Light Ministry, நீங்கள் yes, செய்வதை yes, செய்து yes, கொண்டிருக்கும்போது, raise up your faith, raise up your faith. Rabba sheketerelebede. அதிகரிங்கள். The devil is a liar, the devil is a liar, பிசாசு பொய்யுக்கு பிதாவாய் the devil is a liar. பிசாசு பொய்யன். Don't stop praising God. தேவனை மகிமைப்படுத்துவதை நிறுத்தாதே. Don't stop believing God. தேவனை நம்புவதை குறையாதே. Don't stop worshiping God. தேவனை Yes, yes. Are there anybody who say, I am not giving up, I am not giving up? நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், நான் விட்டு I am கொடுக்க not மாட்டேன். giving up this night. I'm just making my faith to go on the next level. நான் என் விசுவாசத்தை அடுத்த கட்டத்திற்கு போகும்படியாய் உந்தி தள்ளுகிறேன். Rabba shekedere, I'm not giving up. I'm not giving up this நான் night. விட்டு கொடுக்க மாட்டேன். I'm not giving up this night. நான் விட்டு கொடுக்க மாட்டேன். I'm not giving up this night. நான் விட்டு கொடுக்க மாட்டேன். I know I'm in a wine press field. நான் போர் அடித்துக் கொண்டிருக்கிறேன். I'm in a wine press நான் field. வந்து திராட்சை கொலை தோட்டத்தில் இருக்கிறேன். I know I'm not in the right நான் place, சரியான இடத்துல இல்ல. but I'm going to still do what I'm called நான் to do. செய்து கொண்டிருக்கிறதை நான் செய்து கொண்டே I'm இருக்க still போறேன். going to do what I'm called to do, என்னை அழைத்த காரியத்தை நான் செய்து கொண்டே இருக்க because the போறேன். Spirit of the Lord just inspires me to say, ஆவியானவர் என்னை ஊக்குவித்து சொல்லுகிற காரியம், Bright Light Ministries, Bright Light Ministries, it's time to shine in the name of Jesus. நீங்கள் வெளிச்சம் வீசுகிற காலம் இது. It's time to shine. இது நீங்கள் வெளிச்சம் வீசுகிற காலம் I இது. look at some families and I prophesy. நான் சில குடும்பங்களை அழைத்து தீர்க்கதரிசனம் If உரைத்தேன். you believe this word, can you just give a 30 seconds clap offering for Jesus? இந்த வார்த்தையை நீங்கள் நம்பினால் ஒரு 30 செகண்ட் நல்ல கரங்களை தட்டி உரத்த சத்தமாய் 30 seconds. ஒரு 30 நொடிகள் 30 seconds. 30 seconds. Your hiding season is over. மறைந்த காலம் முடிந்தது. Your hiding season is over. மறைந்த காலம் முடிந்தது. Because you are faithful enough to pray in that dark season. நீங்கள் இருளின் காலத்தை ஜெபித்ததினால் உங்க காலம், ஹalleluya. Because you are faithful enough. நீங்கள் உண்மையா இருந்தபடியால், Because you are faithful enough. நீங்க உண்மையா இருந்தபடியால், This season a light will shine upon இந்த you. ஆண்டு உங்கள் மேல வெளிச்சம் உதிக்கும். A light will shine. வெளிச்சம் உங்க மேல உதிக்கும். Yes, Bright Light Ministry, Bright Light Ministries. Bright Light Ministry, 30 more seconds, 30 more seconds. Just 30 more seconds. நல்ல கரங்களை Just தட்டி. speak in tongues, just speak in tongues. ஓ, கரங்களை தட்டி அந்நிய பாஷையில் ஜெபிங்க. I can feel a shift coming over this place. ஒரு மாற்றம் வருகிறது. ஒரு மாற்றம். Yes, I can feel. நான் உணர்கிறேன். I can feel. நான் உணர்கிறேன். Light is falling upon some people. வெளிச்சம் வருகிறது சிலர் மேல. Arise and shine. எழும்பி பிரகாசி. Arise and shine. எழும்பி பிரகாசி. Gideon, you are more than enough. கிதியோனே, நீ போதும். Gideon, you are more than enough. நீ பலவான், எழும்பி Yes. பிரகாசி. I can feel God is uplifting your confidence. ஓ, உங்கள் நம்பிக்கையை அவர் வெளியே கொண்டு God வருகிறார். is uplifting your உங்கள் confidence. விசுவாசத்தை உயர்த்துகிறார். Hidden prophets are coming out of this ஓ, place. மறைந்திருந்த தீர்க்கதரிசிகள் எழும்புகிறார்கள். Hidden evangelists are coming out of this ஓ, place. சுவிசேஷகர்கள் இங்கிருந்து எழும்புகிறார்கள். A hidden young generation. மறைக்கப்பட்ட ஒரு சின்ன யங் ஜெனரேஷன். A young Joshua generation. ஓ, ஒரு யோசுவா சந்ததி A எழும்புகிறது. young powerful generation. ஒரு இளம் ஹalleluya ஒரு ஜெனரேஷன். Yes, the blessing is hidden inside you. ஓ, உங்களுக்குள்ளே அது மறைந்திருக்கிறது. Thank you Jesus, hallelujah.
அவங்கள அழைச்சிட்டு வாங்க, யாராவது ஒரு வாலண்டியர். குயிக். Come as a family, I want to pray for you. உங்க குடும்பமா வாங்க, உங்களுக்கு கர்த்தர் உங்களோட கூட பேச விரும்புகிறார். Come as a family, I want to pray for you. Thank you Jesus. The Lord says it's coming out. Amen. Hallelujah. I declare a season of shining. ஒரு பிரகாசிக்கிற காலத்தை உங்க மேல பேசுகிறேன். Touch a neighbor and say, that's what the devil works. அப்படிதான் பிசாசு கிரியை செய்கிறான். Amen. The devil says God is not watching. பிசாசு சொல்றான் கர்த்தர் பார்க்கலன்னு. 1 year happened. ஒரு வருஷம் ஆச்சு. 2 year happened. 2 வருஷம் ஆச்சு. 3 year happened. 3 வருஷம் ஆச்சு. 4 year happened. 4 வருஷம் ஆச்சு. No, it's over. It's over. எல்லாம் முடிஞ்சிருச்சு. No, God cannot lift you anymore. இதுக்கு மேல கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யவே முடியாது. But today night I prophesy. இந்த மாலை வேளையில உங்களை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். Devil is a liar. இது பிசாசு ஒரு பொய்யன். Devil is a liar. பிசாசு ஒரு பொய்யன். Gideon, arise and shine. எழும்பி பிரகாசி. கிதியோனே, arise and shine. எழும்பி பிரகாசி. Can you just lift up your hands? I want to pray. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். அப்படியே கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்களுக்கு நேரா நீட்டுங்க. ஜெபிங்க. அந்நிய பாஷையில ஜெபிங்க. Can I just pray? 2 things I saw. ரெண்டு காரியங்களை நான் ஜெபித்து உங்களுக்காக பார்த்தேன். ஒன்னு, I'm touching your family. உங்க குடும்பத்தை தொடுகிறதை பார்க்கிறேன். I'm touching your brother. உங்க சகோதரனை தொடுகிறதை பார்க்கிறேன். In your brother's family's peace is coming. உங்க குடும்பத்துல சகோதரர் குடும்பத்திலே சமாதானம் வருது. Especially in their marriages, peace is coming. அவங்க மேரேஜ் காரியத்துல ஒரு சமாதானம் வருது. Third, மூணாவது, give me your hands. உங்க கரத்தை கொடுங்க. If you believe, நீங்க நம்புனீங்கனா, if you believe, நீங்க நம்புனீங்கனா, a Samuel will come in your house. சாமுவேல் உங்க குடும்பத்திலே பிறப்பார். If you believe, ஒரு சாமுவேல் பிறப்பார். that's what I kept on saying. நான் தான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். It's not over. இது முடியல. It's not finished. Not finished. It's hidden inside you. அது உங்களுக்குள்ளே மறைந்திருக்கிறது. If you believe me, நீங்க நம்புனீங்கனா, in this same place, இதே இடத்துல you'll bring your baby boy and give it into pastor's hand and நீங்க say, கொண்டு வந்து அந்த பிள்ளையை டெடிகேட் பண்ணும்படியா கொடுப்பீர்கள். you'll tell pastor, dedicate this light. இந்த பிள்ளையை நீங்கள் டெடிகேட் பண்ணுன்னு சொல்லுவீங்க. Dedicate this light. இந்த வெளிச்சத்தை அர்ப்பணிங்கள் என்று சொல்வீர்கள். How many of you people believe? எத்தனை பேர் நம்புறீங்க? Amen. It's already there here. It's already there in our womb. ஏற்கனவே கர்த்தர் கொடுத்துட்டார். Amen. We are just bringing it out. ஷாகாபா, கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். Can you command it? Can you command it? சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்துக்கு அப்படியே நடப்பதாக. Look at this house and say, பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, before 2026, before 2027 August, this house will have a blessing in the name of Jesus. 2026 ஆகஸ்ட் குள்ள இந்த வீடு ஒரு 2027 ஆகஸ்டுக்குள்ள இந்த குடும்பம் ஒரு ஆசீர்வாதத்தை சந்திக்கும். Within 1 year of span, God அடுத்த will do. ஒரு வருடத்திலே கர்த்தர் ஒரு நன்மையை செய்வார். Amen. The Spirit of the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார். I want to pray for this also. This name, I don't know. It is the first name of Shiva. This first name Shiva is connected to anybody here? I want to pray. இங்க இருக்கிற யாருக்காவது ஃபர்ஸ்ட் நேம் சிவா என்று அழைக்கப்பட்ட, முன்னாடி சிவா என்று வைக்கப்பட்டவர்கள் இருக்கிறீங்களா? In your family, if it is there, சிவா, just stand up in your place where you are. I mean, your family. சிவா, உங்க குடும்பத்துல யாருக்காவது, your family is here. Husband, I mean, your family is here. You came alone. Okay, I want to pray for you also. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புறேன். நீங்க வாங்க, வெளியில வாங்க. Come here. Amen. So in your life also some miracles are happening. Come, give again. Amen. You just wait here. இங்கே நில்லுங்க, போய்டாதீங்க. In your life also God is doing something great. உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். Who is she connected with? Who brought you? உங்களை இங்க கொண்டு வந்தது யாரு? Friend. உங்க ஃப்ரெண்ட். அவங்களை இங்க கூப்பிடுங்க. Friend, you brought her. The Lord says, amen, a celebration is coming unto her. இவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய செலிப்ரேஷன் வருது. The Lord says, as God said to Joshua, யோசுவா இடத்துல ஆண்டவர் சொன்னார், I and my household will worship the Lord. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். That's what the Lord says. கர்த்தர் சொல்கிறார், you and your household, நீங்களும் உங்க குடும்பத்தாரும் will celebrate, will stand for Jesus together. ஆண்டவருக்காக நீங்கள் உறுதியாய் நிற்பீர்கள். How many members in your family? How many members in your family? உங்க வீட்ல எத்தனை பேர்? That's what the Lord says. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், Two families also I saw one similarity. இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் ஒரு சிமிலாரிட்டியை பார்த்தேன். Amen. ஒரு ஒற்றுமையை. Amen. You know what's a similarity? உங்களுக்கு தெரியும் என்ன ஒற்றுமைன்னு? Amen. The Lord says,
கர்த்தர் சொல்லுகிறார், if the church believe, நீங்கள் எல்லோரும் விசுவாசித்தால், 1 Samuel, ஒரு சாமுவேல், 1 Joshua, ஒரு யோசுவா. ஹalleluya. ஒரு சாமுவேல், 1 Joshua, ஒரு யோசுவா. if the church believes, if the church believe, 1 Samuel, ஒரு சாமுவேல், 1 Joshua, ஒரு யோசுவா தலைமுறை. if that's what the Lord says. Amen. ஹalleluya. And I just praying for this family, and I just prophesying to this family. இந்த குடும்பத்துக்கு நான் தீர்க்கதரிசனம் உரைத்துக் The கொண்டிருந்தேன். Lord said, ஆண்டவர் சொன்னார், call Shiva's house and say the same prophecy. சிவா குடும்பத்தை கூப்பிட்டு அதே தீர்க்கதரிசனத்தை சொல்லு. Before 2027 August, 27 ஆகஸ்டுக்கு முன்னாடி, what did not happen in last 20 years, 20 வருஷமாய் நடக்காத ஒரு காரியம், I prophesy தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். in the name of Jesus. In the name of Jesus. Arise and shine, the season of light in the name of Jesus. உன் வெளிச்சம் வந்தது. This is not enough. This is not enough. Can we just clap our hands and worship? ஜெபிங்க கரங்களை தட்டி. Your season is also coming. நேரம் வருகிறது. Your season is also coming. I can feel God is putting that fire upon some people. அக்கினியை போடுகிறார். Right now, Lord church, let it burn, let it burn. The hiding season is over. மறைந்த காலங்கள் முடிந்தது. Hiding season is over. மறைந்த காலம் முடிந்தது. That's what. When I just pray, I wanted to pray for Shiva. சிவா, I want to pray for Raj. ஜேசுராஜ்காக. Jesuraj, the Lord says, ஜேசுராஜ் கர்த்தர் சொல்லுகிறார், God is watching over you. உங்களை கர்த்தர் I கவனித்து. also want to pray for this name, Karthik. கார்த்திக் என்று அழைக்கப்படுகிற பேர் கார்த்திக். If this name Karthik is connected to anybody here, யாருக்காவது இங்க அந்த கார்த்திக் என்ற பெயர் இணைக்கப்பட்டவர்கள் இருக்கிறீங்களா? I want to pray for this name, உங்க குடும்பத்துல யாராவது கார்த்திக்? Karthik. Amen. இவங்களுடைய பிரதர் பேர் கார்த்திக். Her brother's name is Karthik. Amen. What's Karthik brother? என்ன செய்கிறார் கார்த்திக் பிரதர்? Married? Okay. How many kids? No. Same. அதேதான். பிள்ளைகள் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில அதே அற்புதத்தை. Jesuraj's life. ஜேசுராஜ் வாழ்க்கையில, Shiva's life. சிவாஸ் லைஃப்ல, கார்த்திக் குடும்பத்துல நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். See, 3 families, 3 குடும்பத்துல same answer. ஒரே பதில். What's the answer? என்ன பதில்? Light. Amen. வெளிச்சம். Touch your neighbor and say light. வெளிச்சம். பக்கத்துல பார்த்து 3 சொல்லுங்க. families also I prophesy. 3 குடும்பத்துக்கு நான் தீர்க்கதரிசனம் I உரைக்கிறேன். give the same date. இதே டேட்டை கொடுக்கிறேன். Before 2027 August month, let there be light in the name of Jesus. 27 ஆகஸ்டுக்கு முன்பாக ஒரு வெளிச்சம் பிரகாசிப்பதாக. ஜெபத்திலே இருக்கு, ஜெபத்திலே. When I just prayed, I saw a teaching. Amen. Teaching. Professional. நான் உங்களை பார்க்கும்போது நீங்க ஏதோ டீச்சர் போல. She's a teacher. Okay. Wow. Amen. Yes, She's a teacher. That's good. Get ready. ஆயத்தமா இருங்க. How? எப்படி? When? எங்கே? No questions. Amen. क्वेश्चनலாம் கேட்காதீங்க. Amen. The Lord will do it. கர்த்தர் செய்வார். He is faithful enough. தேவனுக்கு உண்மையா இருங்க. He loves you so much. உங்களை ரொம்ப நேசிக்கிறார். When Esther prayed, Esther's prayers were answered. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். When Esther prayed, Esther's prayers were answered. எஸ்தர் ஜெபித்தபோது எஸ்தருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில் தந்தார். All your prayers are answered. உங்க ஜெபங்கள் எல்லாம் பதில் கொடுக்கப்படும். He's watching over you. உங்களை அவர் Comfort. உங்க மேல அவர் அக்கறையா இருக்கிறார். He loves you so much. உங்களை நேசிக்கிறார். He loves you so much. உங்களை நேசிக்கிறார். That's the question. That's a question mark which you are sitting there. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நீங்க இந்த கேள்வியோட தான God, உட்கார்ந்துட்டு if இருந்தீங்க. you love me, என்ன நீங்க நேசிக்கிறீங்களான்னு தான If you watch உட்கார்ந்துட்டு me, இருந்தீங்க. நீங்க அப்படித்தானே நேசிச்சிட்டு if இருந்தீங்க. you are real God, தேவன் உண்மையான தேவனா இருந்தா speak to me. என்கிட்ட பேசுங்க தான உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. God says He loves you so much. அவர் உங்களை நேசிக்கிறார். He knows your family. அவர் உங்களுடைய குடும்பத்தை அறிந்திருக்கிறார். He knows your tears. உங்களுடைய கண்ணீரை அறிந்திருக்கிறார். Today night I wanted to say, இந்த இரவுல உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், don't give up your prayers. உங்க ஜெபங்களை விட்டுறாதீங்க. Don't give up your prayers. உங்க ஜெபத்தை விட்டு கொடுத்துறாதீங்க. He will do it. அவர் நிச்சயமாய் செய்வார். He will bless you. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். The Spirit of the Lord said, Brother Jesuraj, amen. ஜெயசுராஜ் இங்க முன்னாடி வாங்க. Amen. God loves you so much. கர்த்தர் உங்களை அதிகமா நேசிக்கிறார். Amen. I don't know whether you know God or not, but God knows you very well. உங்களை கர்த்தருக்கு நீங்க கர்த்தரை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறீங்களோ இல்லையோ கர்த்தர் உங்களை ரொம்பவே அறிந்திருக்கிறார். Through you, I will bring many souls to the kingdom. உங்கள் மூலமா அநேக ஆத்துமாக்களை நான் திரளாய் கொண்டு வருவேன். Amen. Amen. That's what I saw. Jesuraj. ஜெயசுராஜ். And I saw 2 letter P's. Name which are some 2 letter P's. 2 P letter. P என்று இருக்கிற லெட்டர். A name which starts letter P. P என்ற எழுத்துல ஆரம்பிக்கிற. Anybody in your house? Pradeep. Okay. Amen. Only one Pradeep. Amen. Only one letter P. Okay. Purushottam. Amen. That's what 2 names which start with letter P I saw. Amen. ஆமா, உங்க குடும்பத்துல 2 பெயர்கள் P லெட்டர்ல ஆரம்பிக்கப்படுகிறது. புருஷோத்தமன், பிரவீன் ராஜ். பிரதீப் ராஜ். எஸ். Look, touch your neighbor and say, God is a God of generations. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, தேவன் சந்ததியின் தேவனாய் இருக்கிறார். Brother's name. Brother's name. Brother's father's name. Brother's father's name. Brother's generation's name. அவங்க சந்ததியின் பெயர். Amen. 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 God allows grandfather's name also, we can go. சில நேரத்துல தாத்தாவை பேரை கூட சொல்ல வைப்பார். With grandfather name what you will do, so don't need. Amen. தாத்தா பேர் வச்சு என்ன பண்றது? Amen. Father is enough. Amen. பாப்பா போதும். But especially God loves you so much. உங்களை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். A shift is coming in your life. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருகிறது. Amen. 6 months, give me a hand. 6 months. 6 மாச காலத்துக்குள்ள In front of everybody who insulted you, உங்களை வெட்கப்படுத்தின அவமானப்படுத்தின மக்களுக்கு முன்பாக I will lift you up. உங்களை உயர்த்துவேன். In the same church. இதே இடத்துல, In the same church, இந்த சபையில I will lift you up. உங்களை உயர்த்துவேன். He just wants you to stand strong. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஸ்ட்ராங்கா நிக்க சொல்றார். உறுதியா நில்லுங்க. 6 months. 6 மாசம். Don't miss it out. விட்டுறாதீங்க. Do what you do. நீங்க செய்கிறத செய்து கொள்ளுங்க. ஜெபிங்க. Pray. ஜெபிங்க. Pray. ஜெபிங்க. You will surely see the answer of God. நீங்க நிச்சயமாக பதிலை பார்ப்பீர்கள். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Can you just give him a hug? God loves him so much. Amen. கர்த்தர் உங்களை Amen. Can we just clap our hands and you can have your seat. Amen. Kesia is a favored one. கேசியா இரக்கம் பெற்றவள். Amen. Kesia is a blessed one. அவள் ஆசீர்வதிக்கப்பட்ட Can you just பிள்ளை. stretch your hands and pray for Kesia? கரங்களை உங்களுக்கு நேரா உயர்த்தி நீட்டி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும். Kesia has a ministry over her life. அவள் வாழ்க்கையின் மேல ஒரு ஊழிய அழைப்பு இருக்கிறது. Amen. Also I want to pray for this name Kevin. கெவின் என்ற பெயருக்காக நான் ஜெபிக்க This விரும்புகிறேன். name Kevin is connected to anybody here? கெவின் என்ற பெயர் யாராவது இணைக்கப்பட்டவங்க இருக்கிறீங்களா? I want to pray for this young generation called Kevin. யங் ஜெனரேஷன் கெவின் என்ற Amen. அழைக்கப்படுகிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? If your கெவின். children name, if your family name, உங்க ஃபேமிலில இருக்கிறவங்க யாராவது பேர் கெவின்? Kevin, God is blessing Kevin. Amen. கெவின், God is blessing Kevin. Who is Kevin? Husband name is Kevin. Amen. Your family is here? இல்ல. You came alone? நீங்க தனியா வந்தீங்களா? உங்க குடும்பத்தினர் இருக்கிறாங்களா? She come. Amen. I want to pray for her family. உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். Bring brother Kevin. பிரதர் கெவினை கூட்டிட்டு வாங்க. நாளைக்கு கூட்டிட்டு வாங்க. Come as your family. Amen. குடும்பமாக வாங்க. I want to bless your house. உங்க குடும்பத்தை, உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புறார். Everybody in your family. உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. Light is coming out of your house also. உங்க வீட்ல இருந்தும் ஒரு வெளிச்சம் வருகிறது. Light is coming out. உங்க வீட்ல இருந்தும் ஒரு வெளிச்சம் வருகிறது. He is watching over you. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை தர போகிறார். Expect and come. நம்பிக்கையோட கூட்டி வாங்க. Something great is happening. பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். Bless you. Amen. Amen. Get ready. Amen. ஆயத்தமா இருங்க. Amen. An angel. ஏஞ்சல். Amen. How many? Amen. We are going to have, I think next time when I come, we are going to dedicate 3 babies. Amen. அடுத்த முறை நான் வரும்போது 3 பிள்ளைகளை நாம டெடிகேட் பண்ண போகிறோம். 4 பிள்ளைகளை டெடிகேட் பண்ண போகிறோம். Oh, amen. We are going to pray for you tomorrow. உங்களுக்காக நான் நாளைக்கு ஜெபிக்கிறேன். உங்க கணவனாரை கூட்டிட்டு வாங்க. Amen. You can sit down. Amen. Today, who and all I called? யாரெல்லாம்? Did you see the connection? நீங்க அந்த கனெக்ஷனை பாத்தீங்களா? அவர்களை அழைத்த போது. Amen. They're not Facebook friends. God has connected them. Amen. அவங்க Facebook ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, கர்த்தர் அவங்களை இணைத்தார். Amen. 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 Touch your neighbor and say, Jesus is alive. சொல்லுங்க, இயேசப்பா ஜீவனோடு இருக்கிறார். Amen. He can call any name. நீங்க யார் பேர் வேணா அவர் He கூப்பிடலாம். can call Instagram name, Facebook name, Instagram nickname, name, Facebook Amen. name, Aadhaar name, card name, Aadhaar Amen. card name. Any name, Amen. Any name. Amen. Any name, Amen. Any name. Only one thing what I want to say. ஒண்ணே ஒன்னு சொல்ல விரும்புறேன். Jesus is alive. இயேசு ஜீவனோடு இருக்கிறார்.
Kezia is going to use for ministry. கெசியா ஊழியத்திற்காக பயன்படுத்தப்பட போகிற பிள்ளை. The Lord says you prayed and God answered. நீங்க ஜெபித்தீங்க, கர்த்தர் கொடுத்தார். This is the first gift what God gave. முதல் ஆசீர்வாதம். Amen. Gift. He's a gift. இவள் ஒரு ஆசீர்வாதம். Amen. He's an answer to you. You wanted a baby boy and God blessed you a baby boy. ஆண் பிள்ளை வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொண்ட பிள்ளை இது. A light. Amen. A light. Amen. The Lord says I will use Kezia. மறைவிடத்திலிருந்து கொண்டு வந்த வெளிச்சம். Amen. Let's pray for Kezia. கெசியாவுக்காக ஜெபம் பண்ணலாம். கரங்களை Let's bring நீட்டுங்க. her on the top. Let's bring her on the top. அப்படியே மேலே கொண்டு வாங்க பார்க்கலாம் பிள்ளை. Yes. Amen. No more hiding for her. Amen. இனிமேல் மறைவில்லை. Let she arise and shine for God. தேவனுக்காக எழும்பி Let she பிரகாசிக்கட்டும். arise and shine for God. தேவனுக்காக எழும்பி As I பிரகாசிக்கட்டும். said, a young generation will arise and நான் shine in the name of சொன்ன Jesus. ஒரு ஹalleluya யங் ஜெனரேஷன் எழும்பும் என்று. Amen. I want to pray for you all. உங்க எல்லாருக்கும் ஜெபம் பண்ண But விரும்புறேன். today night is her night. ஆனா இந்த இரவு அவங்களுடைய நேரம். Let's pray for Kezia. கெசியாவுக்காக ஜெபம் பண்ணலாமா? I heard this word. I don't know how it is connecting. I heard this word. I mean, if this, it may be a nickname, it may be any name, but sweetie. Kezia sweetie. Okay. Amen. ஸ்வீட்டி கெசியாவா? Sweetie Kezia or Kezia sweetie? Kezia sweetie. Amen. Kezia sweetie. Order is also right. After Kezia only sweetie will come. Amen. Touch a neighbor and say, Amen. Measurements are breaking. Amen. Measurements are breaking. Measurements are breaking. Amen. அளக்கப்படுகிற நிலை உடைக்கப்படுகிறது. I see new keys what the Lord is giving in. கர்த்தர் உங்களிடத்துல ஒரு புதிய சாவியை கொடுக்கிறதை Do பார்க்கிறேன். they have own house? No. A house is coming. Amen. உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கர்த்தர் கொடுக்க I saw போகிறார். double storage what God is giving into your hands. A double storage. ஒரு 2 மாடி உள்ள வீடை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். Out of this house, doctors will come out. இந்த வீட்டில இருந்து மருத்துவர்கள் ஹalleluya Doctor will come out. டாக்டர் will come out. Prophetess will come out. தீர்க்கதரிசி வருவார்கள். His dreams will come true. ஹalleluya அந்த தரிசனம் நிறைவேறும். Amen. The Lord says nations will open up for you. தேசம் உனக்காக திறக்கும். Amen. India and out of India also. இந்த தேசம் இந்தியா வெளிநாடு. I pray for Germany in the name of Jesus. Germany in the name of Jesus. I pray for nations getting ready for her. Nations hallelujah. தேசம் உங்களுக்காக ஆயத்தப்படுகிறது. I wanted to pray for you all tomorrow. நாளைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். But I wanted to pray for tomorrow. நாளைக்கு நான் ஜெபம் பண்ண போறேன். But the Lord said don't finish until you say a doctor. அது ஆனா நான் நாளைக்கு தான் ஜெபம் பண்ண நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா டாக்டர்ன்ற வார்த்தையை சொல்லாம ஜெபிச்சு முடிச்சிராதன்னு சொன்னதனால The Lord நான் says how சொல்லிட்டேன். God called Gideon. அது எப்படி தேவன் கிதியோன் என்று அழைத்தாரோ. The Lord says doctor. டாக்டர் It is done. Amen. yes It is done. அது உங்களுக்கு செய்யப்பட்டாயிற்று. Amen. You don't need a worldly certificate. Heaven has already declared you are a doctor. உலகத்தினுடைய சர்டிபிகேட் வேணாம், டாக்டர்னு கர்த்தர் உங்களை டிக்ளேர் பண்ணிட்டார். Sweetie is a prophetess. ஸ்வீட்டி ஒரு தீர்க்கதரிசி. Amen. How I said Olivia is a prophetess, Sweetie also is a prophetess. எப்படி நான் சொன்னேன் ஒலிவியா தீர்க்கதரிசி என்று சொல்லி ஸ்வீட்டி is also Amen. தீர்க்கதரிசி. A young generation. ஒரு யங் ஜெனரேஷன் எழும்ப From போகிறது. Bright Light Ministry, prophets and prophetess will rise out. ஆமென். தீர்க்கதரிசிகள் எழும்ப போகிற இந்த ஊழியத்திலிருந்து. And if you are happy, make some noise for Jesus. நீங்க சந்தோஷமான நல்ல கரகோஷத்தை. Hiding season is over. மறைந்திருக்கிற காலம் முடிந்தது. Arise and shine. எழும்பி பிரகாசி. Sione, arise and shine. சீயோனே எழும்பி பிரகாசி. Lord, I bless this daughter. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இந்த மகளை ஆசீர்வதியும். In the name of Jesus. இயேசுவின் I see நாமத்திலே. this month, October, November, December. அக்டோபர், நவம்பர், டிசம்பர். Before this 3 months, இந்த 3 மாசத்துக்குள்ள something special is coming up. ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் வருகிறது. We are going to start with you tomorrow. நாளையில இருந்து ஆரம்பிக்க போறாங்க. With you. உங்கள இருந்து ஆரம்பிக்க May போறோம். God bless you. Be ready, blessing. Amen. 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 What's the first word? Hiding. Amen. Hey முதல் வார்த்தை Gideon. என்ன? கிதியோன், Stop hiding. போதும் நீ மறைந்தது. Stop hiding. மறைந்தது போதும். How much are you going to hide? எவ்வளவு நாளுக்கு நீ மறைந்திருக்க போற? Hiding from your calling. உங்க அழைப்பிலிருந்து மறைந்திருக்கிறேன். Hiding from what God has called you. தேவன் அழைத்திலிருந்து மறைந்திருக்கிறேன். Amen. I always think my always people come and say, நான் எப்பொழுதும் என்கிட்ட சிலர் வந்து சொல்லுவாங்க, oh, you do not get to have fun college days and all. உனக்கு காலேஜ் சந்தோஷம்லாம் கிடையாது. Amen. I think 2 weeks ago I went to meet one of my aunts in college. நான் என்னுடைய ஆண்டியை காலேஜ்ல பார்க்கிறதுக்காக First time போறேன். I'm going inside a college only. முதல் காலேஜுக்குள்ள நான் போறேன். Everybody are wearing bags. எல்லாம் பேக்ஸ் எல்லாம் போட்டுட்டு All are enjoying. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. Auntie looked at me and said, oh, you did not get chance to enjoy. ஆண்டி சொன்னாங்க, என்ன பார்த்து, நீ காலேஜ் படிக்கிறதுல உனக்கு வாய்ப்பு கிடைக்கலப்பா. Amen. You did not get the chance. உனக்கு சான்ஸ் கிடைக்கலப்பான்னு Amen. சொன்னாங்க. After 8 only you stopped everything now. நீ தான் 8வதுல எல்லாத்தையும் நிறுத்திட்டியே. Don't you regret?
அதை பார்த்து உனக்கு வேதனையா இல்லையா? I said, no way. Amen. நான் சொன்னேன் இல்லவே இல்ல, No way. Amen. இல்லவே இல்ல. What they will do in next 10 years, I am doing now only. Amen. அடுத்த 10 வருஷம் செய்யறத நான் இப்பவே செஞ்சுட்டு இருக்கேன். Amen. If you are talking about money, money also. If you are talking about fame, fame also. If you are talking about anything, stand for the glory, stand for the kingdom of God. I challenge you, God will lift you up in the name of Jesus. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்க நின்றா நிச்சயமா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நான் உங்களை பார்த்து சொன்னேன், மணினா பணம் என்றால் பணத்தை குறித்து நான் சொல்லுகிறேன், ஒரு பெருமை என்றால் அல்லது எனக்கு ஒரு பதவி என்றால் பதவியை குறித்து சொல்லுகிறேன். எல்லா வகையிலேயும் தேவன் என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார். Amen. I always say, நான் எப்போதும் சொல்லுவேன், as Bible says, வேதம் சொல்லுகிறபடி seek the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடு, All things will follow you. எல்லாம் உன்னை பின்தொடரும். Amen. How many of you people believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? I'm not against car, house, money and all. இந்த ஆசீர்வாதங்களுக்கு விரோதமானவன் நான் அல்ல. But seek the kingdom of God. ஆனா நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. 100% it will follow you. நிச்சயமா உங்களை எல்லாம் தொடரும். 100%. 100% My தொடரும். dad said, my mentor and my dad said, என்னுடைய மென்டரும் என்னுடைய தகப்பனாரும் சொன்னது, first meeting I'm going to preach. முதல்ல நான் செய்தியை நான் கொடுக்க போறேன். First meeting. ஃபர்ஸ்ட் மீட்டிங். Dad said, அப்பா சொன்னாங்க, I said, Daddy, pray for me. எங்க அப்பா கிட்ட சொன்னேன் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. Daddy said, அப்பா சொன்னாங்க, I mean, you should not ask one question any whole of your lifetime. உன் வாழ்க்கையில ஒரு கேள்வியை கேட்கவே கூடாது. I mean, when you go to any church, எந்த சர்ச்சுக்கு போனாலும் first question, முதல் கேள்வி, how many people in that church? எத்தனை பேர் இருக்கிறாங்க. Second question, ரெண்டாவது கேள்வி, how much offering they will give. எவ்வளவு காணிக்கை கொடுப்பாங்க. I mean, how much offering they'll give. எவ்வளவு ஆஃபரிங் கொடுப்பாங்க. I mean, because my dad always says, எங்க அப்பா சொல்லுவாங்க அடிக்கடி, I mean, if God has called you, தேவன் உங்களை அழைத்திருந்தா there is no way that he will leave you. உங்களை கைவிடுவதற்கு வாய்ப்பே இல்லை. Are you ready to pray with me? எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஜெபிக்க I விரும்புறீங்க? mean, I have more things to say, நிறைய காரியம் சொல்ல நான் இருக்கிறேன். but I want to say, ஆனா ஒண்ணு சொல்ல விரும்புறேன். somewhere we are hiding from our calling. ஏதோ ஒரு காரியத்துல நம்ம மறைந்து காணப்படுகிறோம். We are hiding, we are afraid. நாம பயந்து கொண்டு மறைந்து கொண்டு இருக்கிறோம். If I do this, will God use me? நான் இதை செஞ்சா கர்த்தர் பயன்படுத்துவாரா? I don't have any background. எனக்கு ஒரு பின்னணி இல்லையே. I don't have nobody to support me. எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண ஆள் இல்லையே. Gideon. கிதியோனே Lord, my family is not big. ஆண்டவரே என் குடும்பம் பெருசு இல்லையே. Lord, I'm not from a big tribe. அப்பா நான் ஒரு பெரிய கோத்திரத்துல இருந்து வரலையே. Gideon. கிதியோனே I want you. நான் எனக்கு நீ வேணும். Today night I want us look at some youngsters and I want to say, சில வாலிபர்களை பார்த்து இளம் பிள்ளைகளை பார்த்து சொல்ல விரும்புறேன். you know God has called you. உங்களுக்கு தெரியும் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். You don't need any prophet. உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவையில்லை. I say at every stage. எல்லா காலகட்டத்திலும் Every stages. எல்லா மேடையிலும் every stage. எல்லா மேடைகளையும் நான் சந்தித்திருக்கிறேன். And every stage I say, எல்லா மேடைகளிலும் நான் சொல்வது I did not come to ministry because a prophet called my name. என்னுடைய தீர்க்கதரிசி என் பேர் அழைத்ததனால நான் ஊழியம் செய்ய வரல. I came to ministry because I heard the voice of God. நான் ஊழியத்துக்கு வந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டதனால. Because God called Aaron. தேவன் என்னை ஆரோன் என்று அழைத்தார். I mean, no prophet called me Aaron. எந்த தீர்க்கதரிசியும் என்னை ஆரோன் என்று அழைக்கவில்லை. Who called me Aaron? யார் என்னை அழைத்தார் ஆரோன் என்று? கர்த்தர். If I would have missed that calling that time, மேல அந்த நேரத்தை தருணத்தை மிஸ் பண்ணியிருந்தா, I would have not know how many years I would have gone in waste. எத்தனை வருஷம் எனக்கு வேஸ்ட் ஆயிருக்கும்னு தெரிஞ்சே இருக்காது. Today night I want to pray for some people here ஒரு சிலருக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். who are hiding away from your calling. உங்க அழைப்பிலிருந்து மறைந்து காணப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Or you may think you are earning money. No, you are not earning money. You are wasting your life. நீங்க ஒருவேளை சம்பாதிச்சு கொண்டிருக்கிறேன்னு நினைக்கலாம். இல்ல நீங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு You இருக்கீங்க. are wasting your life. உங்க வாழ்க்கையை நீங்க வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. Money he can take from fish mouth and give it to you. மீன் வாயில இருந்து கூட பணத்தை எடுத்து கர்த்தர் கொடுக்க முடியும். Hey, money is not at all an issue. பணம் ஒரு மேட்டரே கிடையாது. You may think you are buying house, you are buying car. It is all waste. நீங்க கார் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, அதெல்லாம் வேஸ்ட். One night he can bring house into your hand. ஒரே இரவுல வீட்டை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி நிறுத்த முடியும். Amen. You are wasting your life. You are hiding from your calling. நீங்க உங்க டைமை வேஸ்ட் பண்ணி உங்க அழைப்பில இருந்து நீங்க மறைந்து கொண்டிருக்கிறீங்க. Today I want to give you a chance. ஒரு வாய்ப்பை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புறேன். All those who say, யாரெல்லாம் இப்படி சொல்றீங்களோ, Lord, I want to come back to my calling. நான் மறுபடியும் என் அழைப்புக்கு நான் வர விரும்புகிறேன். I want to come back to my calling. என்னை அழைத்த அந்த அழைப்புக்கு மீண்டுமாய் வர விரும்புகிறேன். Because I call myself a Joshua generation.
என்ன ஒரு யோசுவா சந்ததியா நான் பார்க்கிறேன். I mean, young generations are Joshua generation. யங் ஜெனரேஷன் ஒரு யோசுவா I ஜெனரேஷன். mean, pastor is like a Moses generation. பாஸ்டர் வந்து மோசஸ் I'm ஜெனரேஷன். not telling pastor is old. நான் பாஸ்டர் வயசானவர்னு சொல்லல. I'm telling the age. ஏஜ் சொல்ற டிஃபரன்ஸ். God looked at Moses, Joshua and said, Joshua, I will be with you as I was with Moses. யோசுவாவை பார்த்து சொன்னார், மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். I mean, now Joshua is in the first test, that is Jordan. யோசுவா இப்போ யோர்தானிலே முதல் அந்த டெஸ்ட சந்திக்க இருக்கிறார். If I was Joshua, நான் யோசுவாவா இருந்திருந்தா I would have said, நான் சொல்லிருப்பேன், bring me the rod. நீங்க எனக்கு ஒரு அந்த கோலை கொண்டு வாங்க. Why? எதுக்கு? What did Moses do? மோசேஸ் என்ன பண்ணாரு? கோலை நீட்டி What did God say? ஆண்டவர் என்ன சொன்னாரு? I will be with you as I was with. நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன் கூட இருப்பேன்னு So I சொன்னார்ல. will try my level best to imitate Moses. நான் ஒருவேளை நான் என்ன பண்ணிருப்பேன்? மோசேயை போல நான் இமிட்டேட் பண்ணிருப்பேன். But what did God say to Joshua? ஆனா யோசுவாக்கு ஆண்டவர் சொன்னார் என்ன? This will not work with the rod. இது அந்த கோலினால் வேலை செய்யாது. You should step in. நீ இறங்கணும். ஹalleluya. For Moses, மோசேக்கு rod was a blessing. அவனுக்கு rod was a blessing. For you, உங்களுக்கு no rod. கோல் இல்ல, காலு. You are the rod. Amen. நீங்க தான் கோல். You are that rod. நீங்க தான் கோல். Amen. You are that rod. நீங்க தான் அந்த கோல். My dad always says, எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, at age of 50 what the stage I am getting, you are getting at 19. நான் 50 வயசுல பெற்ற இந்த காரியத்தை எல்லாம் ஆசீர்வாதத்துல நீ 19 வயசுலயே பெற்றுடடா. I say, நான் சொல்லுவேன், he had the rod. உங்ககிட்ட கோல் இருந்தது. But for me I am the rod. ஆனா எனக்கு நானே கோலா மாறிட்டேன். Amen. But ஆனா if I would have seen my father's life and said, Father, 20 years you did ministry, nothing growth. If I would have not come into ministry, if I would have seen his experience and seen, it would have been different. But I knew for me God will increase sooner. God will, for everybody God has a different way of using. ஆமென். ஒருவேளை எங்க தகப்பனாருடைய 20 வருட பிரயாசத்தையும் பாடுகளையும் பார்த்திருந்தா நான் ஊழியத்துக்குள்ள வந்திருக்க மாட்டேன். ஆனா ஒவ்வொருத்தரையும் தேவன் வித்தியாசமாய் அவர் செயல்படுத்த விரும்புகிறார். நான் என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்ததினாலே அவர் 20 வருஷம் பார்த்த அந்த காரியங்களை நான் சில வருடங்களிலே பார்க்க முடிந்தது. Amen. ஆமென். Amen. ஆமென். So don't run away from your calling. தேவனுடைய அழைப்பிலிருந்து ஓடாதீங்க. Stop hiding from your calling. மறைஞ்சு நிக்கிறத விட்டுருங்க. Today, இன்னைக்கு if you want to come back to your calling, உங்களுடைய அழைப்புக்கு மீண்டுமாய் வர கர்த்தர் அழைக்கிறார். stand up in the place where you are. நீங்க இருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். Wherever you are. எங்க இருக்கிறீங்களோ அங்க. I want to come back to my calling. நான் என் அழைப்புக்கு நேராய் வர விரும்புகிறேன். I want to come back to my calling. என் அழைப்புக்கு நேராய் வர விரும்புகிறேன். I am somewhere out of my calling. என் அழைப்பிலிருந்து நான் வெளியில இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றுகிறது. Somewhere I am thinking a lot. நான் ரொம்ப யோசிச்சிட்டே இருக்கேன். What will happen? என்ன நடக்கும்? If I do this, if I இத நான் இத செஞ்சா என்ன நடக்கும்? அத செஞ்சா என்ன நடக்கும்? if I come to ministry, will God take care of me? என்ன ஊழியத்துக்கு வந்தா கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வாரா? Hey, this much God is taking care, you extra burden. இவ்வளோ காரியத்தை செய்யறாரு, நீ ஒரு எக்ஸ்ட்ரா பர்டனா? God can take care of 5000 pastors, you extra burden. 5000 பாஸ்டருக்கு அவரு கொடுக்கறாருன்னா நீ ஒரு எக்ஸ்ட்ரா பர்டனா? Amen. For you are what extra burden? No, amen. You are also, God will supply your needs. உங்க தேவைகளையும் என் தேவன் சந்திப்பார். Taste and see. ருசித்து பாருங்கள். The Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை. Amen. First thing is முதலாவது மறைந்திருப்பது. Second thing is hurting. காயப்பட்டிருப்பது. Because sometimes we hide a lot. நம்ம மறைச்சு Amen. God makes you hide for a season. கொஞ்ச காலத்துக்கு தான் மறைந்திருக்க செய்வார். I'm not prophesying. Come, don't be afraid. Don't get afraid. வா. Now just think. God has told Sam to hide until 2025. 25 வரைக்கும் மறைந்திருக்க சொல்றாருன்னு வெச்சுப்போம். Amen. Just think. No prophecy, just think. Amen. கொஞ்சம் யோசிங்க, தீர்க்கதரிசனம் இல்ல, just யோசிங்க. But Sam is hiding until 2026. 2026 வரைக்கும் மறைஞ்சனே இருக்காரு. 1 year extra. 1 year extra போயிடுச்சு. When you hide more than what God wanted you to hide, தேவன் வைத்திருக்கிற காலத்தின் நேரத்தை மீறி நீ மறைந்திருக்க முடியுமா? if you hide, நீங்க மறைந்திருந்தா this hurting will come. இந்த காயங்கள் உள்ள வந்துரும். That's what God said. ஆண்டவர் சொன்னார், Gideon, I have called you. கிதியோன், நான் உன்னை அழைத்திருக்கிறேன். What is Gideon telling to God? கிதியோன் ஆண்டவர் பார்த்து என்ன சொன்னா? What God are you? என்ன ஆண்டவரே நீர்? Who are you? நீங்க யார் ஆண்டவரே? For my forefathers you did that and all, for me what you did? எல்லா முற்பிதாக்களுக்கு செஞ்சீங்க, எனக்கு என்ன செஞ்சீங்க? In that language only you can understand his heart is hurted. அவன் பேச்சிலே தெரிஞ்சு கொள்ளதான் இருதயம் காயப்பட்டிருக்கிறது. I mean, in his
language only understood for my forefathers, Moses and all you did. For me, why this much late? என் முற்பிதாக்களுக்கு செஞ்சீங்க, மோசஸ்க்கு செஞ்சீங்க, எனக்கு ஏன் இவ்வளவு தாமதம்? God said, who told you to wait this much? உன்னை யார் இவ்வளவு நேரம் காத்திருக்க சொன்னா? Who said you? யார் சொன்னது? I gave you opportunities. உனக்கு நான் வாய்ப்பு நிறைய கொடுத்தனே. You only. Pastor, no pastor. My waiting season, pastor. இல்ல பாஸ்டர், இல்ல பாஸ்டர், நான் காத்திருக்கிற காலம் பாஸ்டர். Gideon, I called you many years ago. நான் எப்போ உன்னை அழைத்திருக்கிறேன்? You only. நீதான். You only delayed it. நீதான் நீதான் தாமதம் And பண்ணிட்ட. now you are hurted and questioning me only. நீ தாமதிச்சு காயப்பட்டுட்டு என்ன கேள்வி கேக்குற? Gideon. கிதியோன். That's what Gideon telling God. What God are you? ஆண்டவரே நீர் என்ன தேவன் ஆண்டவரே? God is telling, what man are you da? ஆண்டவர் சொல்ற, நீ என்னடா ஆளு நீ? You. நீ. You waited for long. நீ காத்திருந்துட்டு Asking me. என்ன क्वेश्चन பண்றியா? If you would have run when I said you to run, you would have been a different man till now. நான் ஓடுனம்போது ஓடிந்தேனா இன்னைக்கு நீ ஒரு பெரிய ஆளா இருந்திருப்ப. Amen. How many times we miss God's calling? எத்தனை முறை நம்ம தேவனுடைய அழைப்பை மிஸ் பண்ணிருக்கோம்? How many times? எத்தனை முறை? Samuel. சாமுவேல். Samuel. சாமுவேல் 2 times missed. 2 முறை. Third time Eli is telling, மூணாவது முறை ஏலி சொல்கிறாரு, if the Lord calls you. இந்த முறை தேவன் உன்னை அழைத்தா. If. தேவன் இந்த முறை உன்னை Touch அழைத்தா. a neighbor and say if. ஒருவேளை இந்த முறை அழைத்தா. ஒருவேளை. Touch a neighbor and say ஒருவேளை. ஒருவேளை இந்த முறை அழைத்தா. Amen. This generation we teach about grace, 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 grace. இந்த தலைமுறைக்கு கிருபை 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 கிருபைன்னு எல்லாம் கிருபையாவே ஓடுது. But Eli said no guarantee again God will call you. நோ, ஒரு நம்பிக்கையில ஒருவேளை கர்த்தர் உன்னை திருப்பி அழைப்பாருன்னு சொல்லி. If the God calls you. ஆனாலும் கர்த்தர் உன்னை அழைத்தா. Because 2 times what did you do? 2 முறை கூட்டும்போது என்ன பண்ண? Ran towards a man. நீ மனுஷனுக்கு நேரா ஓடிட்ட. 2 times I called you, what did you do? 2 முறை உன்னை கூப்பிட்டா நீ மனுஷனுக்கு நேரா ஓடிட்ட. You ran towards job, ran towards business, ran towards family. நீ வேலை, பிசினஸ், குடும்பம்னு சொல்லி ஓடிட்ட. If the Lord calls you back again. ஒருவேளை திருப்ப மறுபடியும் அழைப்பார் என்றால். But God was good. ஆனா தேவன் நல்லவர். God said, ஆண்டவர் சொன்னார், third time, மூணாவது முறை, Samuel, சாமுவேல், Samuel, சாமுவேல், Samuel. சாமுவேல், This night இந்த இரவு He's calling you back. உங்களை மறுபடியும் அழைக்கிறார். Enough hiding. மறைந்தது போதும். Second, இரண்டாவது, take out your hurt. உங்க காயங்களை எடுத்து It's போட்டுருங்க. not God's mistake. இது தேவனுடைய தவறல்ல. Sometimes we did not move when God said to move. நாம தேவன் சொல்லும்போது நகராம இருந்தது தான் தவறு. Sometimes it's our mistake. நம்மளுடைய தவறு. Who are you hurting against? நீங்க யாரை காயப்படுத்துறீங்க? Who are you fighting against? யாருக்கு விரோதமா நீங்க யுத்தம் பண்றீங்க? He is God. அவர் தேவனா இருக்கிறார். Third thing what God said. மூணாவது காரியத்தை கர்த்தர் சொல்றார். Gideon, கிதியோன், what you are holding is more than enough. நீ வைத்திருக்கிறது போதுமானதா இருக்கிறது. Amen. Today night I want to finish in this way. இதை இப்படியாக இந்த இரவிலே நான் முடிக்க விரும்புகிறேன். What you are catching is more than enough. நீங்கள் வைத்திருக்கிற காரியங்கள் போதுமானதா இருக்கிறது. Amen. Your prayer is more than enough. உங்க ஜெபம் போதுமானதா Your இருக்கிறது. faith is more than enough. உங்க விசுவாசம் போதுமானதா இருக்கிறது. God says a revival is going to come out of your house. உங்க வீட்டிலிருந்து ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. Amen. A revival is just going to come ஒரு out of your எழுப்புதல் house. வரப்போகிறது உங்க வீடுகளில் இருந்து. Something great God is doing in your house. உங்க வீட்ல கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். What you are holding is more than enough. நீங்க வைத்திருக்கிறது போதுமானதா இருக்கிறது. I saw an initial E. Amen. E. Amen. Your family. Son. Amen. God is, the Lord says a mantle is passing on. உங்க மேலே ஒரு தேவனுடைய சால்வை விழுகிறது. Amen. ஒரு சால்வை. காபா ஷாட்டாலா ரியாதாடபா காபா ரீமா மாமானடபா. He is a Joshua generation. அவர் யோசுவா சந்ததி. No confusion. No confusion. Amen. கன்ஃபியூஷனே வேண்டாம். God has called you for greater things. உங்களை தேவன் பெரிய காரியத்துக்காக அழைத்திருக்கிறார். What's E? E is an initial. E. Okay, when I just pray, நான் ஜெபிக்கும்போது I want to pray for pastor. பாஸ்டருக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். But also the Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், Ishwaran, Ishwar, Ishwaran. If this name Ishwar or Ishwaran is connected to anybody here, I want to pray for this. ஈஸ்வர் ஆர் ஈஸ்வரன் என்ற பெயர்ல இணைக்கப்பட்டவர்கள் யாராவது இருக்கீங்களா? I want to pray for this. குடும்பத்திலே தகப்பன், Amen. பிரதர், I want to யாருடைய pray for pastor's family also. Amen. உங்க குடும்பத்துக்காக நான் ஜெபம் பண்ண The விரும்புகிறேன். Spirit of the Lord says God is bringing out something, a new revival. உங்க இடத்திலிருந்து உங்களுக்குள்ள இருந்து ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருகிறார். Amen. My tabernacle will always be there. என்னுடைய Kudaram. கூடாரம் எப்பொழுதும் அங்க இருக்கும். I want to pray for you down, pastor. ஷாகா பாலாதாடபா கபா. First thing, what is hiding? மறைந்திருப்பது. Stop. Enough hiding. போதும் மறைந்திருப்பது. Second thing, இரண்டாவது, take away that hurt. அந்த காயத்தை தூக்கி போட்டுருங்க. Third thing, மூணாவது, God will not add anything extra.
கர்த்தர் எதையும் எக்ஸ்ட்ராவா சேர்க்க மாட்டாரு. What you're holding is more than நீங்க வைத்துக் கொண்டிருக்கிறது போதுமானதா Hey இருக்குது. David, தாவீது small stone is enough. சின்ன கல்லு போதுமானதா Amen. இருக்குது. Widow, விதவையே amen. Oil and wheat is more than enough. ஒரு கொஞ்சம் அப்பமும் எண்ணெயும் போதுமானது. மாவும் எண்ணெயும் போதுமானது. More than enough. அது போதுமானது. So stop grumbling. அத குற்றப்படுத்துறதை நிறுத்திட்டு Come and stand. இங்க வந்து நில்லுங்க. That's what God said to Gideon. கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னார் 32,000 don't need. 32,000 தேவையில்லை. 10 you bring. 10 பேர் போதும். 10,000. 10,000 போதும். Out of the 10,000, take out 9,700 don't need. 10,000ல இருந்து 9,000 எடுத்துரு. 9,700. 9,700 எடுத்துரு. Only 300. 300 போதும். 32,000 where, 300 where. 32,000 மக்கள் எங்க, 300 எங்க? If I would have been Gideon, I would have run away. நான் கிதியோனா தான் ஓடியே இருப்பேன். 32,000 where, 32,000 பேர் எதிர்த்து வராங்க. 300 where. 300 பேர் எங்க? Amen. Hey, if God took out 31,700 people out of Gideon's life, 31,700 பேரை கிதியோன் வாழ்க்கையிலிருந்து வெளியே எடுப்பாருன்னா, God took out, தேவன் எடுப்பாருன்னா, then I am happy that how many God took out of my life. எவ்வளவு என்னிருந்து எடுத்தாலும் பரவாயில்ல, தோத்திரம். Amen. Amen. I always cry, Lord, why did you take this many? God says, hey, it is good that I took this. ஏன் என்கிட்ட இருந்து எடுத்துட்டீங்கன்னும் போது அது நல்லதுதான்ப்பா எடுத்தது. More than they stood, more left. நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் போயிட்டாங்க. Amen. 300 only stayed, 31,000 left. 31,000 போயிட்டாங்க, 300 பேர் தான் நின்னாங்க. Amen. Touch your neighbor and say 300 போதும். 300 போதும். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க. 300 போதும். I prophesy before the 9th year ends. இந்த 9வது வருடம் முடிவதற்குள்ளாக I see a count of 300 what the Lord is going to fill in this church. Amen. 300 பேரை கர்த்தர் கொண்டு வர போகிறார். A count of 300 what the Lord is 300 பேரை கர்த்தர் கொண்டு வர போகிறார். If you believe, can you just receive it? நல்ல கரங்களை தட்டி A count of 300. 300. That's what 300, 3 heads, 300. Amen. 3 heads. Amen. 300 is coming into this church. வருகிறது இந்த ஆலயத்திற்குள்ளே. Amen. Amen. ஷகபலதரபகபா. Touch, at least go around and touch 5-6 people and say 300, 300, 300. ஒரு 5 பேரை பார்த்து சொல்லிடுங்க பார்க்கலாம். 300, Go 300, around. 300. Amen. Don't stand in the place. 300, 300, 300, 300. Touch that. 300, 300. God is adding 300 people. 300 people add பண்றாரு. God is adding 300 people. God is adding 300 souls into this kingdom. Amen. 300. I pray when you say to others in your life also, let there be increase in the name of Jesus. Amen. 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 300 was there. 300. Amen. Why 300? எதுக்கு 300? If more would have been there, நிறைய பேர் ஒருவேளை அங்க இருந்திருந்தா, I mean credit would have been gone to the soldiers. ஒருவேளை அந்த அதனுடைய வெற்றியின் அந்த ஆசீர்வாதம் அவர்களை போய் சேர்ந்திருக்கும். God said, hey, you can't steal my credit. தேவன் சொன்னார், என்னுடைய அந்த கிரெடிட்டை நீ திருட முடியாது. Mine is mine. என்னது எனதுதான். என் மகிமை Yours is yours. உன்னதுதான், என்னதுதான். Tomorrow nobody should come and say Bright Light Ministry was blessed through me. Amen. யாரா சொல்லக்கூடாது பிரைட் லைட் மினிஸ்ட்ரி என்னால தான் ஆசீர்வதிக்கப்பட்டது. Mine, I will take the credit fully. நான் பார்த்து பாப்பா பிரைட் லைட் Full மினிஸ்ட்ரி. credit will be mine. எல்லா கிரெடிட்டும் எனக்குரியது. Are you ready to give the credit to the Lord? நீங்க கிரெடிட்டை தேவனுக்கு கொடுக்க விரும்புறீங்களா? Amen. I'm going to pray for you. உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். Amen. Last week I was preaching in Chennai. இந்த சென்னை பகுதியிலே நான் கடந்த வாரத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். And I was just praying for healings at the last. கடைசியிலே சுகமளிக்க ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். சுகத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். At end one sister said from 6 years I cannot see and my one eye is open. அப்போ 6 வருஷமா பார்க்க முடியாத என் கண்ணு திடீர்னு திறந்துருச்சு. Amen. So what did I do? நான் என்ன செஞ்சேன்? As a man, ஒரு சாதாரண மனுஷனா, amen, I said, sister, close this eyes and another eyes, how many fingers are there, you count and அப்ப அந்த கண்ணு பார்க்காத கண்ணு இப்ப பார்க்கற கண்ணை பார்த்து சொன்ன, எத்தனை கண் விரல் இருக்கு எண்ணி I சொல்லுங்க. was about to show my finger. 2 விரல காட்டலான்னு வந்தேன். God said, hey, who is taking credit? யாரு கிரெடிட் எடுக்கிறது? Who did the miracle? யார் அற்புதத்தை செஞ்சது? And you are taking credit. நீ அத கிரெடிட் எடுத்துக்க பாக்குறியா? Take your fingers down. விரல கீழ போடு. I did the miracle. நான் தான் அற்புதத்தை செஞ்சேன். She is saying, na. அவங்க தான் சொல்றாங்களே பார்க்க முடியுதுன்னு. Enough. அதோட விட்டுரு. Why things are not happening is, ஏன் காரியங்கள் நடக்க மாட்டேதுன்னா, we want credit for ours also. நம்ம கிரெடிட் நம்ம மேல எடுத்துக்க விரும்புறோம். Today night, இந்த இரவுல, Lord, not me, only you.
நான் அல்ல கிறிஸ்துவே, only you. நீங்க தான் ஆண்டவரே, நான் அல்ல If நீங்க you தான். bless me, நீங்க என்ன ஆசீர்வதித்தா only you will, your name will be exalted. உங்க பெயர் தான் பெருமையாக்கப்படும். Lord, I pray for today night. Thank you for speaking with us. ஆண்டவரே, இந்த இரவில் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. Bless us. ஆண்டவரே, ஆசீர்வதி. Lord, கர்த்தாவே, let the hiding season be over. அப்பா மறைந்திருக்கிற காலம் முடிவதாக. Let the hurt be taken away. அப்பா காயங்கள் எடுத்து போடப்படுவதாக. What they are holding is more than enough for their life. அவர்கள் கையிலே வைத்திருக்கிறது போதுமானதா இருக்கிறது. Bless them. ஆசீர்வதியும். In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. Amen. ஆமென்.